மார்க் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இயேசுனுடைய வாழ்க்கை வரலாற்றை மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு வரோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்துக்கிட்டே வரோம். அவருடைய போதனைகள் நிறையா பார்த்தோம், அவருடைய அற்புதங்கள் நிறையா பார்த்தோம். அப்புறம் அவருடைய சிலுவை மரணத்தில் ரொம்ப நேரம் செலவழித்தோம். குறிப்பாக அவர் மரிக்கிறதுக்கு முன்னால் அந்த நேரங்களில் என்ன ஆச்சு, மரித்த உடனே என்ன ஆச்சு, அவர் அந்த ஜீவனை விட்ட உடனே என்ன ஆச்சு, இதில் தான் ரொம்ப நேரம் செலவழிச்சு. ஏன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இது ஒரு உச்சகட்டம் மாதிரி. எது? இயேசுனுடைய சிலுவை மரணம் ஒரு உச்சகட்ட வெளிப்பாடு மாதிரி. அதாவது மார்க் 15:37 39 சொல்லுகிறேன். அது ஒரு கிளைமேக்ஸ் மார்க் எழுதின சுவிசேஷத்தில். ஏன்னா அதற்கு முன்னாலே விட அங்கே தான் தெரியுது இயேசு யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னு. அவர் யார்? அவர் வெறும் அற்புதம் செய்கிறவர், போதிக்கிறவர் மட்டும் இல்லை, அவர் தேவகுமாரன். அது மார்க் 15:39 வெளிப்படுது. அவர் எதற்காக இந்த பூமிக்குள்ளே வந்தார்? நமக்காக சாகும்படி வந்தார். நமக்காக செத்து தேவனுக்கு முன்பாக போகிறதுக்கான அந்த வழியை திறக்கும்படி வந்தார். அது எங்கே வெளிப்படுது? அங்கே தான் வெளிப்படுது. மார்க் 15:37 39. தேவகுமாரனாகிய இயேசு நமக்காக செத்து அதன் மூலமாய் நம்மை கடவுள் அன்னை சேர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அப்போது அவர் உச்சகட்டமான ஒரு பகுதி. அதனால தான் அவ்வளோ நேரம் செலவழித்தோம். இப்பொழுது அதை தாண்டி அடுத்தபடி நம்ம அப்படியே அடுத்த பகுதிக்கு செல்லுகிறோம். இன்றைக்கு தொடங்கி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இயேசு மரித்த பிறகு அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார், அப்புறம் உயிரோடு எழும்புகிறார். அப்போது உங்கள்கிட்ட உங்கள் மனதில் சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய மெத்தடை நம்ம விட்டுவிட வேண்டாம். நம்முடைய மெத்தட் என்னது? வேதத்தை பார்ப்பது, வேதத்தை படிப்பது, அங்கே இருக்கிற அடுத்த வசனங்களை பகுதி பகுதியாக எடுத்து அதை ஆராய்ந்து அதை படித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வது. அதுதான் நம்முடைய மெத்தடு. ஃபஸ்ட்டிலிருந்தே அதுதான் நம்முடைய மெத்தடு. நமக்கு அதிக பயனை அளிச்சிருக்காது. நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் பகுதி பகுதியாக படித்துக்கிட்டு வரோம். நிச்சயமாக நமக்கு பெரிய பயன் உண்டாயிருக்குது. இதனால் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதங்களில் தேவன் நமக்கு பேசியிருக்கிறார், நம்மை பலப்படுத்தியிருக்கிறார், நம்மை வழி நடத்தி வருகிறார். என்ன பண்ணுகிறோம்? ஒன்றும் விசித்திர வினோதமாக எதையும் பண்ணல, மேஜிக் ஒன்றும் பண்ணல, ஒன்றும் இல்லை. ஒரு பகுதியை எடுத்து அங்கே என்ன இருக்குன்றதை பார்க்குறோம், அதை படிக்கிறோம், அதை எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணலான்னு பார்க்குறோம். அதே தான் பண்ண போகிறோம், தொடர்ந்து பண்ண போகிறோம். ஆகவே அடுத்த பகுதி 40-41, மார்க் 15:40-41 நம்ம வாசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு எதிர்பார்ப்புடன் இதை பாருங்கள். வேதத்தை படிக்கிறப்போ நிச்சயமாக நீங்கள் பயனடையாமல் இருக்க மாட்டீங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட பார்ப்போம். மார்க் 15:40-41. சில ஸ்திரீகளும், அதாவது இயேசு மரித்த உடனே நடக்குது இது, சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடே இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் அவர் மரிச்சாருன்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன எதிர்பார்த்துருப்போம்? நாம் எப்படி அடக்கம் பண்ணப்படுறாருன்னு பார்ப்போம் தான் எதிர்பார்த்துருப்போம். திடீர்னு மார்க் இப்போது என்னமோ புதுசாக என்னமோ சொல்கிறாரு, இது வரைக்கும் சொல்லாததை சொல்கிறார். சில நியூ கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரொம்ப பெண்களை இங்கே வலியுறுத்துறார் இந்த ஒரு 2 வசனத்தில். கவனிச்சிங்களா? பொதுவாகவே நிறைய பெண்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அங்கே இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பாக 3 பெண்களை ரொம்பவே ஹைலைட் பண்ணுறாரு. என்ன நடக்குது இங்கே? இதுவரைக்கும் ஒரு தடவை கூட மார்க் நம்மகிட்ட இதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அதாவது பெண்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதை பற்றி 15 அதிகாரம் போயிடுச்சு. இந்த 3 பெண்களை பற்றியும் ஒன்றும் சொல்லவும் இல்லை. திடீர்னு இந்த பெண்கள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அது இந்த 3 பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. என்ன நடக்குது இங்கே? நாம் அவருடைய அடக்கத்தை பற்றி
வாசிக்க எதிர்பார்த்துருப்போம். அது வருது 42லிருந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே அடக்கம் பண்ணப்படுறாரு, எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்ன்றதெல்லாம் வாசிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் திடீர்னு நடுவில் இங்கே இந்த பெண்களை பற்றி இந்த ஒரு பகுதியை நுழைக்கிறாரு. ஏன்? வேதத்தை படிக்கிறப்போ கேள்விகளை எழுப்பணும். கேள்வியை எழுப்ப எழுப்ப அந்த கேள்விகளுக்கான பதிலை நாட நாட நீங்கள் கற்றுக்கொள்ளுவீங்க. ஒன்றும் இல்லைங்க, என்ன கற்றுக்கணுன்னாலும் கேள்வி எழுப்ப கற்றுக்கணும் இல்லையா? ஒரு காரியத்தை படிக்கணும்னா, இன்னும் அந்த அறிவில் வளரணும்னா ஒரு முக்கியமான ஸ்கில் என்னது? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களை விட அதிகமாக தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கணும் இல்லையா? சின்ன பிள்ளைகள் நம்மளை நை 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 நைன்னு கேள்வி கேட்பாங்க. இது ஏன், அது ஏன், இது நமக்கே சில நேரம் வாய மூடுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கேள்வி கேட்குறது நிறுத்துன்னு சொல்லிட்டோம்னா ஆக்சுவலாக நம்ம என்ன திரும்ப சொல்கிறோம்? கற்றுக்கிட்டது போதும், வேற ஒன்றும் கற்றுக்காதப்போ, அறிவில் வளராதன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது. ஏன்னா கேள்விகள் எழுப்புவதன் மூலமாக அந்த கேள்விகளுக்கான பதிலை நாடுவதன் மூலமாக தான் அறிவே பெறுகிறோம். அறிவில் வளரும். இப்போ பைபிள் ஸ்டடிலையும் இந்த பிரின்சிபல் பொருந்தும் பாருங்கள். பைபிளை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கேள்விகளை எழுப்பணும். பகுதியை வாசிக்கிறப்போ சில கேள்விகள். அப்போ இங்கே என்ன கேள்வி எழும்புது? திடீர்னு நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் சொல்லாத ஒரு தகவலை, பெண்கள் நிறையா இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, குறிப்பாக இந்த 3 பெண்கள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசிக்கிட்டு ஏன் மார்க் இப்படி செய்கிறார் என்ற கேள்வி எழும்புது இல்லையா? இன்றைக்கு நிறைய கேள்வி எழுப்ப போகிறோம். முக்கியமான கேள்விக்கு இன்னும் அதிக நேரத்தை செலவழிக்க போகிறோம். அப்போது இந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லுவோம். ஏன் மார்க்கு இவர்களை பற்றி பேசுகிறார்? 2 காரியம் நோட் பண்ணுங்க இங்கே. ஒன்று பொதுவாக நிறைய பெண்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாரு. இன்னொன்று குறிப்பாக இந்த 3 பெண்களை ஹைலைட் பண்ணுறாரு. அப்போ முதல்ல இந்த பொதுவாக நிறைய பெண்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு 41 சொல்கிறார் பாருங்க. அவர் உடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோட ஏன் இதை சொல்கிறாரு? ஏன் நிறைய ஸ்திரீகள் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாரு? நான் நினைக்கிறேன் ஏன் சொல்கிறாருன்னா, பெண்கள் மத்தியில் இயேசுவின் நிமித்தம் ஒரு புரட்சி தொடங்கி விட்டது என்பதை ஹிண்ட் பண்ணுகிறார். பெண்கள் மத்தியில் இயேசுவினால ஒரு புரட்சியை தொடங்கிடுச்சு. அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை இது வரைக்கும். லேசாக இங்கே ஹிண்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிற வார்த்தைகளை கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா அங்கே சில டீட்டெயிலை நோட் பண்ணுங்கள். அநேக ஸ்திரீகள் இயேசுவை ஃபாலோ பண்ணாங்களாம். ஃபாலோ பண்ணுறதுன்னா என்னங்க? பின்பற்றி ஊழியம் செய்து வந்த அப்படின்னு இருக்கு இல்லையா 40. ஃபாலோ பண்ணுறதுன்னா என்னங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஃபாலோ பண்ணுறதுனா அதுக்கு பெரிய அர்த்தம் உண்டு. இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? என்னை பின்பற்றி வா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நடந்து போகிறேன், என் பின்னால் அப்படியே ஒரே லைனில் நடந்துட்டு வான்னு அர்த்தமா? அதான் அர்த்தம். ஃபாலோ பண்ணனா நான் சொல்கிறபடி செய். நான் போதகர், நீ சீஷன். நான் போதிக்கிறத கவனி, என் போதனை எடுத்துக்கொள், என் போதனையின்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், எனக்கு சீஷனை போல இரு. அதுதான் அர்த்தம். ஃபாலோ பண்ணுறதுனா டு பிகம் அ டிசைபிள். பாருங்கள், அப்போ நிறைய பெண்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களாம். அதுவே ரொம்ப வழக்கத்துக்கு மாறான ஒன்று. அந்த காலத்தில் ஒரு ரபியை நிறைய யூத பெண்கள் ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லை, கலிலேயாவிலிருந்து எருசலேம் வரைக்கும் இயேசுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரோட பயணித்து வந்திருக்கிறாங்க அவங்க. நோட் பண்ணிங்களா? அதை 41 எருசலேமுக்கு வந்திருந்த கலிலேயாவிலேருந்து அவங்களும் வந்துட்டாங்க. அது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு போகிற மாதிரிங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா ஓரளவுக்கு ஈஸியாக போயிடலாம். அந்த காலத்தில் போகிறது இன்னும் கஷ்டம். அந்த காலத்தில் இயேசுவோட ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் வரைக்கும் பயணித்து வந்திருக்கிறாங்க இயேசுவோட. அது மட்டும் இல்லை, சிலுவையில் அவர் அறையப்பட்ட போதும் அவரை விடலை, இங்கே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நிறைய ஸ்திரீகள் இயேசுவை. அவரோடவே பயணித்து வந்திருக்கிறாங்க. கலிலேயாவிலிருந்து சிலுவை வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இது எவ்வளோ புரட்சிகரமான ஒரு காரியன்றதை நீங்கள் உணர்றீங்களா? ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கே இப்படிப்பட்ட காரியம் பெருசாக நடக்குமான்னு நான் கேட்குறேன். அதாவது பாருங்கள், இந்த பெண்களில் சில பெண்கள் ஃபேமிலியோட இயேசுவை பின்பற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாசிபிள். உதாரணத்துக்கு யாக்கோபு, யோவான் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தாயார் கூட இந்த குரூப்பில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 சன்ஸ் வராங்க, கூடவே அவங்க தாயாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லா கேஸ்லேயும் அப்படி இல்லை. சில பெண்கள் அவங்க ஃபேமிலி இல்லாமலே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இயேசுவை. ஃபாலோ பண்ணி அவரோட பயணித்து ஊர் ஊராக பயணித்து போகிறாங்க. எப்படி எனக்கு தெரியும்னா, இங்கே மட்டும் இல்லை, லூக்கா
8:1-3 வாசித்து பாருங்க. அங்கேயும் சொல்லப்படுது. சில வேற பெண்களுடைய பேரும் அங்கே சொல்லப்படுது. அந்த பெண்கள் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்லாம் ஜோவன்னா. அந்த பெண் வந்து ஒரு ஏரோது ராஜாவினுடைய மேனேஜர்னுடைய மனைவியாம். அப்போ அந்த பெண் வந்து புருஷனையும் விட்டுட்டு, குடும்பத்தையும் விட்டுட்டு, அரண்மனையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னால் வந்திருக்குது. இது ஒரு லேசான காரியம் கிடையாது. நான் கேட்குறேன், இன்றைய உலகத்தில் 2025 நம்முடைய சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குமான்னு கேட்குறேன். இது லேசில் நடக்குமான்னு கேட்குறேன் நான். ஒரு பெண்கள் கூட்டம் ஒரு ஆண்கள் கூட்டத்தோடு ட்ராவல் பண்ணுறது. ஒரு ஆண் ரபி போதகர், அவருக்கு மெயின் சீஷர்கள் வந்து இந்த 12 பேர் ஆண்கள். ஆனால் கூட இந்த பெண்கள் சிலர் ஃபேமிலியோடு வராங்க, சிலர் ஃபேமிலி இல்லாமல் வராங்க, சிலருக்கு கல்யாணம் ஆகிருக்கு, சிலருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், சிலர் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு விதமாக ஒரு வேரியேஷனோடு இருந்திருக்கும் பாருங்க. அது இப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு நடந்தா சமுதாயம் ஏற்றுக்குமா? இதை புரிஞ்சுக்குமா? இதை இப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு நடந்தாலே அது தவறாய் புரிந்து கொள்ளப்படலாம், தவறாய் பேசப்படலாம். இப்படிப்பட்ட காரியம் 2000 வருஷம் முன்னால் யூத பெண்கள் மத்தியில் நடக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அந்த இயேசுவின் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யூத பெண்களுக்கு தான் ரொம்ப பெருசாக ஒரு பெண்கள் உரிமையெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு பணக்கார கிரேக்க பெண் அல்லது ரோம பெண்ணாக இருந்தீங்கன்னா, பணக்காரங்களாக இருந்தால் கொஞ்சம் எல்லாம் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் யூத சமுதாயத்தில் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அவங்க சில காரியங்களை நாங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய இடம் வந்து வீட்டில். பெண்கள் வந்து வீட்டை பார்த்துக்கணும், புருஷனை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுதான் அவங்க பொறுப்பு. ஜெப ஆலயத்துக்கு போகலாம், வாரத்துக்கு ஒருக்க போகலாம் ஜெப ஆலயத்துக்கு. ஆனால் அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்கக்கூடாது, ஆகிக்க விடவும் மாட்டாங்க. ஏன்னா அது பெண்களுடைய பொறுப்பு கிடையாது. ஆவிக்குரிய மேட்டர்ஸ்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆண்கள் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி. வீட்டு மேட்டர்ஸை பெண்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கொள்கை இருந்தது பாருங்கள் யூதர்கள் மத்தியில் இயேசுவின் காலத்தில். அப்போ அந்த சமுதாயத்தின் மத்தியில் எல்லாத்தையும் விட்டுட்டு சில பெண்கள் வந்து இப்படியே இயேசுவுக்கு பின்னால் போகிறாங்கன்னா என்னமோ பெருசாக நடந்திருக்கணும். இயேசுவினால் அவங்க எந்த அளவுக்கு தொடப்பட்டிருப்பாங்க, எப்படிப்பட்ட தாக்கத்தை இயேசு அவர்கள் மீது ஏற்படுத்தியிருப்பார் என்றதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் பாருங்கள். ஆக்சுவலாக லூக்கா 8:1-3 வாசித்தீங்கன்னா லூக்கா சொல்கிறாரு ஏன் இந்த பெண்கள்லாம் அவரோடைய ஃபாலோ பண்ணாங்க, அவரோட பயணிச்சாங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து பெரிய விதத்தில் சுகமாக்கப்பட்டாங்க, விடுதலை ஆக்கப்பட்டாங்களாம். உதாரணத்துக்கு அந்த மகதலேனா மரியாள், மேரி மேக்டலின், அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியும் அவங்க முதல்ல இயேசு கிட்ட வர்றதுக்கு முன்னால் 7 பிசாசு அவங்கள பிடிச்சிட்டு இருந்தது. பிசாசு பிடிச்சி பிசாசின் பிடியில் அவதிப்பட்டவங்க. ஒரு பிசாசு இருந்தாலே போதும், 7 பிசாசு டீமன் பொசஸ்ட். அந்த பிசாசின் பிடியிலிருந்து இயேசு அவங்கள விடுவிக்கிறாரு. விடுதலை ஆயிட்டோன்னே அவங்க அப்படியே இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி லூக்கா 8:1-3 என்ன சொல்லுதுன்னா, அவரை ஃபாலோ பண்ண இந்த பெண்கள்லாம் ஏதோ பெரிய விதத்தில் விடுதலையாக்கப்பட்டாங்க, சுகமாக்கப்பட்டாங்க, தொடப்பட்டாங்க. அதனால தான் வந்து அவரோடய வந்துட்டாங்க. அவருக்கு சேவை செய்யணும், அவருக்கு தேவைப்பட்டதை செய்யணும், அவருக்கு உதவணும் அப்படின்னு அவரோடைய ட்ராவல் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறாங்க பாருங்கள். சிலர் வந்து ரொம்ப சாதாரண நிலையிலேருந்து வந்திருப்பாங்க, சிலர் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு இருந்திருக்காது, இயேசுவோட போகிறதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். சிலருக்கு வந்து நான் சொன்னது போல் அந்த ஏரோது ராஜாவுடைய மெயின் மேனேஜருடைய மனைவி, அவள் பாருங்க அரண்மனையும் சௌகரியத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வராள். ஆனால் விட்டுட்டு வர்றது மட்டும் இல்லை, சிலர் பணக்கார பெண்களும் இருக்கிறது போல தெரியுது. லூக்கா 8:1-3 நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க பணத்திலிருந்து அவருக்கு சேவை செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாம். எப்படி? பணம் கொடுத்து. யார்? இந்த பெண்கள். இப்போ பல விதத்தில் இயேசுக்கு உதவுறாங்க. இதில் பல ஆங்கிள் இருக்குது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு புரட்சிகரமான ஒரு காரியம். பெண்கள் மத்தியில் இயேசுவினால் ஒரு புரட்சி தொடங்கி விட்டதுன்றதை மார்க் ஹிண்ட் பண்ணுகிறார். இதை இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. இதே ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படி இயேசு பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தினார், பெண்கள் மத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார், ஆதி கிறிஸ்தவ சபை அதை எப்படி தொடர்ந்தது, இதனால் பெண்களுடைய உரிமையெல்லாம் எப்படி வளர்ந்தது,
இப்படின்ற பைபிள்லேருந்து மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்லேருந்து மற்ற புதிய ஏற்பாட்டிலிருந்து மற்ற சரித்திரத்திலேருந்து எடுத்து படித்தா அதுவே ஒரு தனி சீரீஸ் மாதிரி. ஆனால் இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் இங்கே மெயின் வலியுறுத்துதல் அது கிடையாது. பொதுவாக நிறைய பெண்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க, பெண்கள் மத்தியில் ஒரு புரட்சி தொடங்கி விட்டது என்பது மெயின் பாயிண்ட் கிடையாது. இங்கே மார்க் 15, 40, 41 அந்த 3 பெண்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. பொதுவாக பெண்கள் மட்டும் இல்லை, அந்த 3 பெண்கள் அவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. காண்பிக்கிறேன் பாருங்க. மார்க் 15, 40 தொடங்கி மீதி மார்க்கில் இந்த 3 பெண்கள் ரொம்ப முக்கியமாயிடுறாங்க. பாருங்க, 40ஆம் வசனத்தில் அவங்க 3 பேரும் குறிப்பிடப்படுது. பேர் சொல்லி சொல்றாரு. மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், 2 மரியாள், சலோமே. அங்கே சொல்லிட்டு விட்டுறல. 47ஆம் வசனம் வாருங்க. அப்படியே உங்கள் பைபிளில் கீழே வாங்க. 47ஆம் வசனம் திரும்ப அந்த 3 பெண்கள் 2 பெண்களுடைய பேர் பார்க்கலாம். மகதலேனா மரியாளும், யோசேயின் தாயாகிய மரியாளும் அவர் வைத்த இடத்தை பார்த்தார்கள். அதாவது அவரை வைத்த இடத்தில் இயேசுடைய சரீரத்தை வச்சாங்க இல்லையா, அவர் அடக்கம் பண்ணாங்கல்ல, அந்த இடத்தை இவங்க பார்த்தாங்களாம். திரும்ப மார்க் 16:1 பாருங்க. திரும்ப இந்த 3 பெண்களுடைய பேரும் பார்க்கலாம். ஓய்வுளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். அப்போ மார்க் 15:40 தொடங்கி இந்த 3 பெண்கள் திரும்ப திரும்ப வராங்க. என்னமோ தெரியல, இவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆகவே இவர்களை தான் நாம் ரொம்பவே அதிகமாய் கவனிக்க வேண்டும். இந்த 3 பெண்கள் யார்? மகதலேனா மரியாள் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 7 பிசாசு பிடிச்சிருந்தது, இயேசு விடுவிச்சாங்க. இது எப்படி நமக்கு தெரியும்? லூக்கா 8:2 சொல்லுது, மார்க் 16:9 சொல்லுது. அடுத்த பெண் யாரு? சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள். இது யாரு? அநேகமாக இது இயேசுடைய தாயாரா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசுடைய தாயார்னா இயேசுடைய தாயார்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே. எதுக்கு யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள்னு சொல்லணும்? ஆக்சுவலாக இயேசுக்கு அப்படிப்பட்ட சகோதரர்கள் இருந்தாங்க. யாக்கோபும் யோசேன்ற பேரிட்ட சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் காமன் ஜூயிஷ் நேம்ஸ். மரியாள், யாக்கோபு, யோசே இதெல்லாம் அந்த காலத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட்ட யூத பெயர்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்கன்றாங்க. அநேகமாக இது வேற ஒரு மரியாளாக இருந்திருக்கணும். ஒருவேளை இது இயேசுடைய தாயார் மரியாளுடைய சகோதரியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சிலர் சொல்கிறாங்கன்னா யோவான் 19:25 வச்சு சொல்கிறாங்க. அல்லது பிறகு சபையின் பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா அநேகமாக இது இன்னொரு யாக்கோபு, அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் இருக்காங்கல்ல, அந்த யாக்கோபை தவிர்த்து இன்னொரு யாக்கோபும் 12 சீஷரில் இருந்தாங்க. இன்னொரு யாக்கோபு, அந்த யாக்கோபுடைய தாயாராக இருந்திருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது, ஆனால் வேற ஒரு மரியாளாக இருந்திருப்பாங்க அநேகமாக. சலோமே என்ற அந்த பெண் யார்? மத்தேயு 27:56 அடிப்படையில் அநேகமாக அவங்க யாராக இருந்திருப்பாங்கன்னா யாக்கோபு, யோவானுடைய தாயாராக இருந்திருப்பாங்க. ஜெபதேயுவின் குமாரராகிய யாக்கோபு, யோவான், அந்த இயேசுனுடைய டாப் 3 சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான்ல அந்த யாக்கோபு யோவானுடைய தாயாராக இருந்திருப்பாங்க அநேகமாக. நம்ம ரொம்ப நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியல. இவங்க யார்? நம்ம 2000 வருஷம் கழித்து வாழ்கிறதுனால நமக்கு எல்லாமே தெரியல இன்னைக்கு. ஆனால் மார்க் எழுதினப்போ இந்த 3 பேர் யாருன்னு கிறிஸ்தவ உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பேரும் யூத பெண்கள். அநேகமாக பேர் வச்சு நம்ம அவங்க யூதர்கள்னு சொல்லலாம். அப்போது கிறிஸ்தவ உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கோம் இவங்க யாருன்னு. அதனால தான் பேர் சொல்லி காமிக்கிறாரு. அப்போ இவங்க யாருன்றதை விட இன்னொரு முக்கியமான கேள்வியை நாம் எழுப்பணும். ஏன் இந்த 3 பெண்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் இங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கடைசியில் கொடுக்கப்படுது? அதுவும் இயேசுனுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதன் மத்தியில் இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம்? இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொல்லப்படாத இவர்கள் திடீர்னு ஏன் இவ்வளோ முக்கியமாயிடுறாங்க? ஏன்? வை? பிறகு இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த 2 கேள்வியை நாம் எழுப்புவோம். ஏன் இவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? இதிலிருந்து ப்ராக்டிக்கலாக நாம் என்ன கற்றுக்கலாம்? என்ன ப்ராக்டிக்கல் பாடங்களை கற்றுக்கலாம்? கவனிப்போம். ஏன் இவர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? ஏன் சொல்கிறேன் கேளுங்க. ஏனென்றால் இயேசுவினுடைய மரணம், அடக்கம்,
உயிர்த்தெழுதல் மூணுத்தையும் பார்த்தவங்க இவங்க தான். சரித்திரத்திலே நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள், இயேசுனுடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், மூணுத்தையும் நேர்ல பார்த்த சாட்சின்னு எடுத்துக்கிட்டா இவங்க தான் அதில் மிக முக்கியமான சாட்சியா ஆயிட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படுது. அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் பார்க்குறாங்க அவங்க. கவனிச்சிங்களா? அதை அவர் மரிக்கிறாரு. 37ஆம் வசனத்தில் இயேசு மரிச்சாருன்னு சொல்லப்படுது. 40ஆம் வசனத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுது? சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, பார்த்து கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் திரும்ப 47ஆம் வசனம் வாங்க. அடக்கம் பண்ணிடுறாங்க இயேசுவை. 42லிருந்து 46 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அடக்கம் பண்ணிடுறாங்க. அதையும் இவங்க பார்த்துட்டாங்களா? 47ஆம் வசனம் பாருங்க. அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அப்போ அவர் மரிக்கிறத பார்த்துட்டாங்க. பாடியை இறக்குறாங்க, பாடியை கொண்டு போய் அந்த கல்லறையில் வைக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டாங்க. அந்த 3 பெண்கள் அதையும் பார்த்துட்டாங்க. அப்புறம் ஈஸ்டர் ஞாயிறு அன்று, ஞாயிற்றுக்கிழமை காலை அன்று யார் அங்கே போகிறது? அந்த காலியான கல்லறைக்கு யார் போகிறது? இந்த 3 பெண்கள் தான். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவங்க போகிறாங்க. போயிட்டு 4ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பாருங்க. அவங்க பார்த்தாங்கன்னு வரும் பாருங்க திரும்ப திரும்ப. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. இந்த கல்லை யார் எங்களுக்கு மூவ் பண்ணுவா? நாங்கள் போய் இந்த உகந்த நறுமணம் கொண்ட இந்த தைலத்தெல்லாம் போட விரும்புகிறோம் இயேசுடைய சரீரத்துக்கு. இந்த கல்லை யாராவது நவுத்தி கொடுக்கணுமே, பெரிய கல்லாச்சேன்னு பேசிக்கிட்டு போகிறாங்களாம். போகிறப்போ 4ஆம் வசனம் பாருங்க. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது, நடந்து போகிறாங்க, கிட்ட வர்றப்போ ஏறிட்டு பார்க்குற போது, எல்லாம் சொல்லுங்க, ஏறிட்டு பார்க்குற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, கண்டார்கள். 5ஆம் வசனம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்த. எல்லாம் சொல்லுங்க, கண்டு. அப்போ திரும்ப திரும்ப பார்த்துட்டாங்க, ஏறிட்டு பார்த்தாங்க, கண்டாங்க. என்னங்க நடக்குது இங்க? ஏன் உங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா, இவங்க தான் கடைசியாக இயேசுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூணுத்தையும் பார்த்தாங்க. உயிர்த்தெழுதலை ஃபஸ்ட்டு பார்த்தவங்க இவங்க தான் பாருங்க. அதாவது இதுவரைக்கும் இந்த பெண்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம கேள்விப்படாட்டிலும் இப்போத்திலிருந்து அவங்க ஏன் ரொம்ப முக்கியமாயிடுறாங்கன்னா, மார்க்கு என்ன காண்பிக்க விரும்புகிறார்? இவங்க ரொம்ப முக்கியமான சாட்சி. இயேசு மரிச்சார் என்பதற்கு சாட்சி, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதற்கு சாட்சி, இயேசு உயிரோட எழும்பினார் என்பதற்கு சாட்சி. சொல்ல போனால் சாட்சிகள் மத்தியில் ஒரு விதத்தில் இவங்க தான் ரொம்ப முக்கியமான சாட்சி. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள். அதை மூணுத்தையும் பார்த்தவங்க இவங்க தான். மற்றவங்க 1 பார்த்தாங்க, 2 பார்த்தாங்க, ஆனால் இவங்க மூணுத்தையும் பார்த்துட்டாங்க. They were the last at the cross and first at the empty tomb. ஏன் இவங்க ரொம்ப முக்கியமான சாட்சி? சிலுவையில் கடைசி நிற்கிறாங்க, கல்லறையில் போய் ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைல, வெள்ளிக்கிழமை கடைசி கிளம்புறவங்க இவங்க தான். ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஆஜராகிறதும் இவங்க தான். இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்தவங்க, கேட்டவங்க இவங்க தான். இவங்க தான் கல்லறைக்கு ஃபஸ்ட்டு போனது ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் ஞாயிறு அன்று. தூதன் வந்து இங்கே எல்லாம் அவர் உயிர் தெழுந்துட்டார்னு சொன்னப்போ இவங்க தான் முதல்ல கேட்டது. இவங்களில் ஒருவர் மகதலேனா மரியாள் தான் பேதுரு யோவான்கிட்ட போய் சொன்னது, கல்லறை காலியாக இருக்கு போய் பாருங்க அப்படின்னு. அந்த மகதலேனா மரியாள் தான் ஆக்சுவலாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இயேசுவை முதல் முறையாக கண்ணால் பார்த்ததும். அப்போது இவங்க தான் சீஷர்ட்டே சொன்னது இயேசு உயிரோடு எழும்பிட்டாருன்னலாம். நான் நினைக்கிறேன் இவங்க மார்க்கு போன்ற இந்த எழுத்தாளர்கள்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்கெல்லாம் வந்து இந்த பெண்கள்லாம் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஒரு வேளை இந்த பெண்கள் ரொம்ப முக்கியமாக இருந்திருப்பாங்க பாருங்க. மார்க் என்ன சொல்ல விரும்புகிறாரு? பார் அவர் மரிச்சதை பார்த்தாங்க, இதே குரூப் அவர் அடக்கம் பண்ணதையும் பார்த்தாங்க, உயிர் தெழுந்ததையும் பார்த்தாங்க. உலக சரித்திரத்திலே மிக முக்கியமான சம்பவங்களை நேரில் பார்த்த மிக முக்கியமான சாட்சிகள் ஆயிட்டதுனால தான் இவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இதிலிருந்து நாம் என்னங்க ப்ராக்டிக்கல் பாடங்கள் கற்றுக்கலாம்? 2 சிறிய பாடங்கள், 2 பெரிய பாடங்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 சிறிய பாடங்களை இன்னொரு கேள்வி எழுப்புவதன் மூலமாக கற்றுக்கலாம். கேள்வி என்னதுன்னா,
இந்த பெண்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ரோல் கிடைச்சிது? யாருக்கும் கிடைக்காத ஒரு ரோல், யாருக்கும் கிடைக்காத இவ்வளோ முக்கிய ஒரு பங்கு எப்படி இவர்களுக்கு போய் கிடைச்சது? இந்த கேள்வியை எழுப்பலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல கேள்விதான். இதுக்கு பதில் என்ன? இதனுடைய பதிலில் தான் அந்த 2 பாடங்களும் வந்துடும். 2 பதில். ஒன்று ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ரோல் கிடச்சிதுன்னா, இவங்க தான் அங்கே இருந்தாங்க. தேவனும் வேணுக்குனே இப்படி திட்டமிட்டு இவங்களை பயன்படுத்த விரும்பினார். 2 காரணம். இவங்க தான் அங்கே இருந்தாங்க, அதனால் இவங்களுக்கு அந்த ரோல் கிடச்சிது. ஆனால் அது மட்டும் இல்லை, தேவன் வேணுக்குனே இப்படி திட்டமிட்டு இவர்களை பயன்படுத்தினார். 2த்தையும் கவனிங்க. எப்படி அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ரோல் கிடச்சிதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இவங்க ஒருத்தர் தாங்க இருந்தாங்க, மற்றவங்களாம் கிளம்பிட்டாங்க. நான் சொன்னது போல் 3த்தையும் பார்த்தவங்க இவங்க தான். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். உதாரணத்துக்கு நம்ம யார் அதிகமாக எதிர்பார்த்துருப்போம்? யார்கிட்ட இருந்து? எல்லாத்துலேயும் கூடவே இருந்திருப்பாருன்னு யாரை எதிர்பார்த்துருப்போம்? பேதுருவை எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அவர் அப்போ கிளம்பிட்டார். அவர் பேதுரு பெருசாக பேசினார். உண்மை நான் ஒருபோதும் விட மாட்டேன், உமக்காக நான் உயிரையே கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இயேசு 3 முறை மறுதலிச்சுட்டு அவர் போயிட்டார். ஆகவே இயேசு மரிக்கிறப்போ பேதுரு அங்கே சீன்லேயே இல்லை. ஆக்சுவலாக மார்க் 14 முடிவுக்குள்ளே நீங்கள் வாசித்தீங்கன்னா 50ஆம் வசனம் கிட்ட மார்க் சொல்கிறார், எல்லா சீசனுமே விட்டு ஓடிட்டாங்கன்னு. யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நமக்கு இன்னொரு தகவல் வருது. என்னன்னா, சிலுவைக்கு வர்றதுக்குள்ளே யோவானும் வந்துடுறாரு. அங்கே யோவான் மட்டும்தான் வரார். அப்போ யோவான்ன்ற ஒரு சீஷர் மட்டும்தான் அங்கே சிலுவை அண்டை இருந்தது போல தெரியுது. மற்ற அந்த 11 பேர், அதில் ஒன்று யூதாஸ் வேறு விதமாக போயாச்சு. 10 பேர் அங்கே சீன்லே இல்லை, சிலுவை இல்லை, சீன்லே இல்லை. இயேசு உயிர் தெழுந்த பிறகு பார்க்குறாங்க. அப்போ மரணத்தை அவங்க பார்க்கவே இல்லை, சாட்சியே கிடையாது. அவங்க அடக்கம் பண்ணப்படுறப்போ அரிமேத்தா ஊரானாகிய யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் அங்கே, அவர் தான் பாடியை கேட்டு வாங்கி போய் அடக்கம்லாம் பண்ணுறாரு. அப்போ அவர் அதுக்கு சாட்சி. ஆனால் அவர் மரணத்தை பெருசாக பார்த்தாரான்னு தெரில, அல்லது உயிர்த்தெழுதலை பெருசாக பார்த்தாருன்னு. அப்போ என்ன சொல்வார்? சிலர் ஒன்று பார்க்குறாங்க, இன்னொன்று பார்க்கல. இவங்க தாங்க 3த்தையும் பார்க்க இருந்தாங்க. ஏன் ரோல் கிடச்சதுதான் இவங்க தாங்க இருந்தாங்க. மற்றவங்களாம் கிளம்பிட்டாங்க, இவங்க மட்டும் கரெக்டாக இருக்கிறாங்க. அங்கே ஈஸ்டர் ஞாயிறு அன்று நாம் யார் ஃபஸ்ட்டு ஆஜராயிருப்பான்னு நினைப்போம்? பேதுரு, யாக்கோபு, யோவானு, இயேசுடைய அந்த சீஷர்கள் தான் ஃபஸ்ட்டு போய் நின்றுப்பாங்க. உயிர்த்தெழுந்துருவாரான்னு பார்ப்பாரான்னு பார்த்தா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு போகிறது யார்? இந்த பெண்கள் தான். இப்போ இவங்க தான் இருந்தாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு போனாங்க. அதனால தான் இவங்களுக்கு அந்த ரோல் கிடச்சிது. நீங்கள் அவங்கள பார்த்து கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் பார்த்து வேணால் கேளுங்க, எப்படிப்பா உங்களுக்கு இவ்வளோ முக்கிய ரோல் கிடச்சிது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒன்றும் பெருசாக செய்யலைங்க, அங்கே இருந்தோங்க, இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு பெரிய பாடம் பாருங்க. என்னங்க பாடம்? சும்மா இருந்தாலே தேவன் பயன்படுத்துவார். திரும்ப திரும்ப வந்தாலே, அவருக்கு ஊழியம் செய்தாலே, உண்மையாக இருந்தாலே. இவங்க பாருங்க, இருந்தாங்கன்னா எல்லாரும் ஓடுற நேரத்தில் இவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் பயந்து பயந்து போகிற நேரத்தில் இவங்க கரெக்டாக அங்கே இருக்கிறாங்க. Faithfulness to God will always be rewarded. தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக அதுக்கு பெரிய பலன் உண்டு. பாருங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ்னா என்னது? உண்மைத்தன்மைன்னா என்னங்க? வார்த்தையை காப்பாற்றிப்பது, உண்மையாக இருப்பது. ஒருத்தர்கிட்ட நான் உங்களை நம்புவேன், என்ன நடந்தாலும் நம்புவேன்னு சொன்னால் என்ன நடந்தாலும் நம்புறது, என்ன நடந்தாலும் பின்பற்றுவேன், விட மாட்டேன் நான் அப்படின்னு சொன்னால் என்ன நடந்தாலும் அவங்களே பின்பற்றுவது. அதுதான் இந்த பெண்கள் வெளிப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப காலமாக ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இங்கே தான் அவங்க பெருசாக ஹைலைட் பண்ணப்படுறாங்க. ஆனால் ரொம்ப காலமாக ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 40ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, கலிலேயாவில் இயேசு இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், இந்த அடுத்த மரியாளும், சலோமே, கலிலேயாவிலே அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்தார்கள். ஊழியம்னா என்னங்க? சர்வீஸ். பிரசங்கம் கிடையாது. இன்றைக்கி ஊழியம்னா கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி மாதிரி ஆகிடுச்சு. இல்லை, ஊழியன் பைபிளில் வார்த்தை சர்வ் பண்ணுறது, சேவை செய்வது. இயேசுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? அப்போத்துலேருந்து அவங்க சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். சேவைன்னு என்னதுங்க? சிலர் சேவைன்னு சொன்ன உடனே ஒரு வேளை இயேசுக்கு தான் தண்ணி வேணுன்றப்போ தண்ணி கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, சமையல் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு ஆக்கி கொடுத்துருப்பாங்க,
ஒருவேளை அதையும் செஞ்சுருக்கலாம். ஆனால் வெறும் அப்படி நினச்சிருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன லூக்கா 8:1-3 பணத்திலிருந்து ஊழியம் செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பல விதத்தில் ஊழியம் செஞ்சுருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இயேசுக்கு தண்ணியும் கொண்டு வரலாம், சமையலும் செஞ்சு கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணிடலாம், பணத்தையும் எடுத்து கொடுத்துடலாம். இயேசுவாக இருந்தால் அவர் பெருசாக நினைக்காம அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இயேசுக்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தாலே இந்த சர்வீஸ் மென்டாலிட்டி வந்துடும். அதனுடைய மேன்மையும் புரிஞ்சிடும். இயேசு என்ன சொன்னார்? நீ இருக்கிறதுலே பெரியவனாக இருக்க விரும்பினா இருக்கிறதுலே சிறியவனுக்கு போய் சேவை செய், ஊழியம் செய். அப்போது இதை உலகம் ஒரு ஏளனமாக பார்க்கலாம், ஆனால் அவங்க அப்படி பார்க்கல பாருங்கள். அவங்க ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோட இயேசுக்கு சேவை செஞ்சாங்க. சர்வீஸ் மென்டாலிட்டின்னா தெரியுமா? ஒரு ஆஸ்பத்திரியை சர்வீஸ் மென்டாலிட்டியோட நடத்தலாம், ஒரு ஸ்கூலை சர்வீஸ் மென்டாலிட்டியோட நடத்தலாம், அல்லது நடத்தாமலையும் இருக்கலாம். சர்வீஸ் மென்டாலிட்டி என்னது? அடுத்த ஆள் பயனடையணும், அதுதான் மெயின் கோல். அதுக்கு ஏற்றவாறு டிசிஷன் எடுக்கிறது, காரியங்களை செய்கிறது. சர்வீஸ் மென்டாலிட்டி வேறு, ப்ராஃபிட் மென்டாலிட்டி வேறு. ப்ராஃபிட் மென்டாலிட்டியில் ப்ராஃபிட் தான் நம்பர் 1 கோல்னு சிலர் போகிறாங்க. ஆனால் சிலர் சர்வீஸ் தான் நம்பர் 1 கோல். அடுத்த ஆள் பயனடையணும், அவங்க எப்படியோ அவங்களுக்கு நல்லது நடக்கணும், நம்ம நல்லது செய்யணும், அப்படி ஒரு மென்டாலிட்டியோடு அவங்க செஞ்சுக்கிட்டே வராங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள பெருசாக ரொம்ப பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள பெருசாக ரொம்ப பேர் பாராட்டி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து உண்மையாக இருக்கிறாங்க. அப்படியே இயேசுவின் மேலே அவங்களுக்கு ஒரு பற்று, அது விடவே இல்லை பாருங்கள். அவர் மரிக்கிறப்போ கூட பார்க்குறாங்க, அடக்கம் பண்ண போகிற அவருடைய சரீரத்தை எங்கெங்கே எடுத்துன்னு போகிறாங்களோ இவங்களும் போகிறாங்க, விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை இவங்களுக்கு. இயேசுவின் மேலே அப்படி ஒரு பற்று. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலில் ஓய்வு நாள் அன்றைக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு ரூல் இருந்தது. அதனால தான் அன்றைக்கி வரல, இல்லைன்னா அன்றைக்கி வந்துட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலில் திரும்ப கரெக்ட் டைம் வந்துடுறாங்க. இயேசுவின் மேலே அப்படி ஒரு பற்று, ஒரு லாயல்ட்டி, ஒரு விசுவாசம், ஒரு உண்மை. அதை தேவன் ரிவார்ட் பண்ணுறாரு. when you are faithful your time will come. நீங்கள் உண்மையாக இருக்கிறப்போ உங்கள் நேரம் வரும். உங்களை யாரும் சட்டம் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் பிஹைண்ட் த சீன்ஸாக இருக்கலாம், உங்களை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். அதுதான் இங்கே நடக்குது பாருங்க. இவங்க அப்படியே பிஹைண்ட் த சீன்ஸில் இருந்து யாரும் பாராட்டாதவே இருந்து திடீர்னு அப்படியே ரொம்ப முக்கியமாகறாங்க. இவங்க தான் இங்கே உலகமே இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாடம் பாருங்க. உண்மையாக இருக்கிறவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். God uses people who show up. God uses people who are there. இங்கே கேளுங்க, தேவன் யாரை பயன்படுத்துவார்? இருக்கிறவங்கள பயன்படுத்துவாருங்க. இருக்கிறவங்கள பயன்படுத்துவார். தொடர்ந்து அவரை பின்பற்றுவர்களை பயன்படுத்துவார். God rewards those who are faithful. உண்மையாக இருக்கிறவர்களை தேவன் பலனளிப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்கிறேன் கேளுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் டேலண்ட்டை விட உண்மையாக இருப்பது தான் பெருசு. தேவன் எதை வேல்யூ பண்ணுறார் பாருங்க. உலகத்தில் டேலண்ட்டை வேல்யூ பண்ணுவாங்க. இவர் ரொம்ப டேலண்டட், இவர்கிட்ட ரொம்ப கிஃப்ட் இருக்குது, ரொம்ப வரம் இருக்குது. உலகத்தில் அதுதான் பெருசாக நினைப்பாங்க. டேலண்ட்டு, எபிலிட்டி, கிஃப்ட்டு. கடவுளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா டேலண்ட்டையும் அவர் தான் கொடுக்குறாரு, கிஃப்டையும் அவர் தான் கொடுக்குறாரு, திராணியும் அவர் தான் கொடுக்குறாரு. எல்லாம் என்ன டேலண்ட் இல்லையா நான் கொடுக்குறேன்றாரு. உண்மை தான் அவருக்கு பெருசு. நீ உண்மையாக இருப்பியா? அவர் இந்த டேலண்ட்டு, எபிலிட்டி இதிலெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிறது கிடையாது. மனிதர்கள் தான் அதை கண்டு நம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுறோம். அதெல்லாம் கடவுளுக்கு முன்பாக ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாருங்கள். மனிதர்கள் மத்தியில் எப்படி ஒரு எண்ணம்னா, இவங்க இல்லாமல் நடக்காது, அவங்க இல்லாமல் நடக்காது, இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், இவங்க இல்லைன்னா எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்குது பாருங்கள். என்கிட்ட ஒரு பெரிய மனிதன் எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்கள். அவர் எப்போவுமே சொல்லுவார், தம்பி, அவர் கொஞ்சம் வயசானவர், அவர் நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் தம்பி அப்படின்னு. நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருமே அவங்க இல்லாமல் நடக்காதுன்னு ஒன்றும் கிடையாது தம்பி. அவரே சொல்லுவார், கடவுள் இருந்தால் போதும் பார்த்துக்கலாம், அவர் ஒருத்தர் தான் இன்டிஸ்பென்சிபிள், இவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்கார் உலகத்திலேயே. யார் அது? தேவன் தான். தேவன் எப்படி பார்க்குறாருன்னு சொல்கிறேன். டேலண்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்ணுறது இல்லை தேவன். சில பேர் அவங்க பெருசாக அதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு டேலண்ட் இருக்கா, எனக்கு கிஃப்ட் இருக்கா, எனக்கு. ஏங்க, சிலருக்கு டேலண்ட் இருக்கா, அவங்களுக்கு இருக்குதுன்னே தெரியாது. அது பெருசு இல்லை. நீங்கள் தேவனை பின்பற்றுறீங்களா? அவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? தொடர்ந்து பைபிளை வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? அவர் சொல்கிறத செய்கிறீங்களா? அவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அவருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கேற்ற காரியங்கள் அப்படியே தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா?
அதுதாங்க முக்கியம். அதற்கு பலன் உண்டுங்க. தேவனுக்கு God doesn't need talented people, he wants faithful people. ராஜ்யத்தில் faithfulness ரொம்ப முக்கியம், உண்மைத்தன்மை ரொம்ப முக்கியம். 1 Corinthians 4:2 சொல்லுகிறது, சேவை செய்கிறவன் ராஜ்யத்தில் சபையில் பொறுப்புள்ளவன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். அப்போ ஏன் இவ்வளவும் சொல்கிறேன்? தேவனுக்கு இதுதான் பெருசு. நம்ம உண்மையாக இருப்போமானால் அதற்கேற்ற பலன் உண்டு. கடைசியாக தேவன் நம்ம பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவா இருக்க போகுது? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ரொம்ப டேலண்ட் உள்ள ஊழியக்காரனே சொல்ல மாட்டார். அதை அவரை இம்ப்ரெஸ் பண்ணாது. ரொம்ப வரம் பெற்ற ஊழியக்காரனா, அதெல்லாம் அவருக்கு நத்திங். அவர் தான் வரத்தையே கொடுக்கிறவர். உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உண்மையாக வேலை செஞ்ச, எனக்காக செஞ்ச, ஜனங்களுக்காக செஞ்ச, தொடர்ந்து செஞ்ச, என்ன வந்தாலும் அதை விட்டு கொடுக்காம நீனு செஞ்சுக்கிட்டே இருக்கிற பாரு, அதுதான் உண்மை. பாருங்க, கன்சிஸ்டண்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு வாக்கை கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றிக்கிறது. நான் கேட்குறேன், நாம உண்மை உள்ளவர்களா? நம்மகிட்ட அந்த உண்மை தன்மை இருக்கா? இந்த உலகத்தில் அது ரொம்ப அரிது, ரொம்ப இல்லைங்க. திருமணத்தில் வாக்கை கொடுக்குறாங்க, அவங்க பாட்டு கிளம்பிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டுக்கே குழி தோன்றாங்க. அப்புறம் ரொம்ப ரேர் உண்மைத்தன்மை உலகத்தில், ரொம்ப ரேர். நாம் உண்மை உள்ளவர்களா இல்லையா என்பது பாருங்க. சில நேரம் நாம் கடவுள்கிட்ட நான் உண்மை உள்ளவன் நினச்சிக்கலாம். ஆனால் அதனுடைய ஆக்சுவல் டெஸ்ட் என்ன தெரியுமா? மற்றவர்களிடத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்ம மனித உறவுகளில் வார்த்தையை காப்பாற்றிக்கிறோமா? மற்ற நம்முடைய நண்பர்களிடத்தில் உண்மை உள்ளவர்களாக நடந்துக்கிறோமா? நம்ம 1 யோவான் போதிக்கிறார்ல, கடவுளை அன்பு கூறுறோமா இல்லையான்றது எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? சகோதர அன்பு இருந்தால் நாம் கடவுளை அன்பு கூறுகிறோம். மற்றவளை அன்பு கூர்ந்தா அது வெளிப்படுத்துது, ஆமாம் கடவுள் அன்பு நம்மகிட்ட இருக்கு. ஆனால் மற்றவளை அன்பு கூறலைன்னா நம்ம என்ன பெருசாக கிறிஸ்தவன் சொன்னிக்கிட்டாலும் நம்ம கடவுள் மேலே உண்மையான அன்பை வைத்து கொள்ளவில்லை. அது மாதிரி தான் பாருங்க, கடவுளிடத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களா இல்லையா என்பது நம்முடைய மற்ற மனித டீலிங்ஸில் தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களோடு நம்ம எப்படி டீல் பண்ணுறோம்? வார்த்தையை காப்பாற்றிக்கிறோமா? ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் விசுவாசமாக இருக்கிறோமா? லாயலாக இருக்கிறோமா? திருமணத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? இதுக்கு பெரிய பெரிய வேல்யூ இருக்குது ராஜ்யத்தில். சரி, அவங்க உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்கன்றது மட்டும் இல்லை, தேவன் வேணுக்குன்னே அவர்களை இப்படி யூஸ் பண்ணணும்னு திட்டமிட்டார். அதாவது அவங்க ஒரு பெரிய பங்கை செஞ்சாங்க, அவங்க அங்கே இருந்தாங்க, தொடர்ந்து வந்தாங்க, எல்லாம் ஓடி போனப்போ அவங்க மட்டும் இருந்தாங்க, அதனால் தேவன் அவங்கள பயன்படுத்தினான்றது மட்டுமல்ல, தேவன் வேணுக்கனே இப்படி பிளான் பண்ணி விட்டார். கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு பங்கு இருக்குது, கடவுளுக்கும் பங்கு இருக்குன்றதை நம்ம உணர்றோம்ல. அதனால தான் என்ன சொல்லுவோம்? காட்ஸ் பிளான். எல்லாம் சொல்லுவாங்க காட்ஸ் பிளான். ஆனால் நமக்கும் பங்கு இருக்குது. சும்மா காட்ஸ் பிளான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆனால் என்ன இருந்தாலும் நாம் என்ன சொல்லுவோம்? எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அவர் கிருபைன்னு சொல்லுவோம். எப்படி சொல்கிறோம்? நம்ம ஒன்றும் செய்யலைன்னு கிடையாது, நாம் எல்லாம் செஞ்சோம். ஆனால் அதையும் தாண்டி அவர் கிருபை வேலை செய்து, அவர் பிளானு வேலை செய்தா இல்லையாங்க? கரெக்டாக இல்லையாங்க? நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகுறீங்க. ஒரு கிறிஸ்தவ மாணவன் எப்படி சொல்லுவான்? நான் சூப்பராக படித்தேன் அதனால் பாஸ் ஆனேன்னு சொல்லிட்டு விட மாட்டான். கர்த்தருடைய கிருபையினால் படித்தேன் பாஸ் ஆனேன். அப்போ எப்படி பாருங்க, கர்த்தருடைய கிருபையும் இருக்குது, அவன் படித்ததும் இருக்குது, அவன் பாஸ் ஆனதும், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது. அப்போ நம்ம பங்குன்னு இருக்குது, அவருடைய பங்குன்னு இருக்குது, அவருடைய பிளான் இருக்குது, அவருடைய கிருபைன்னு இருக்குது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு அந்த வெற்றி. அதுபோல தான் இவங்க ஏன் இப்படி பயன்படுத்தப்பட்டாங்கன்னா, அவங்க பங்கும் இருக்குது, அவங்க உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி தேவனுடைய கிருபை, தேவனுடைய திட்டம், தேவன் வேணுக்குன்னு இப்படி திட்டமிட்டு அவர்களை யூஸ் பண்ணினார். அதாவது உலகம் அவர்களை உதவாதவர்கள் என்று எண்ணின போது தேவன் வேணுக்கனே அவர்களை யூஸ் பண்ணுகிறார். அந்த காலத்தில் யூத சமுதாயத்தில் 2000 வருஷம் முன்னால பெண்களுடைய சாட்சிக்கு மதிப்பே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பெண்களுடைய சாட்சி, ஒரு கோர்ட் கேஸில் ஒரு பெண்ணை சாட்சி சொல்ல சொன்னால் அந்த சாட்சினாலே கேஸ் டவுன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு காலம் அது. பெண்களுடைய சாட்சியை மதிக்கவில்லை. அது இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியும்னா, அவங்க எழுதிய வச்சிருக்காங்க. அந்த காலத்தில் எழுதினவங்கலாம், உதாரணத்துக்கு சரித்திர வல்லுனர், அந்த காலத்து 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து இருந்த ஒரு சரித்திர வல்லுனர் ஜோசிஃபஸ், அவர் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, பெண்கள் சாட்சியை நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு காரணமும் கொடுக்குறாரு. ஏன் அனுமதிக்கிறது இல்லைன்னா, அவங்க ரொம்ப இமோஷனல்ன்றாரு.
அவங்க வந்து ஒரு இமோஷனில் ஏதாவது சொல்லிடுவாங்க, ஏதாவது நல்லது கிடைக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்போடு சொல்லிடுவாங்க, அல்லது இதை நம்ம இப்படி ஒத்துக்கலைன்னா ஒருவேளை நம்மளை யாராவது தண்டிச்சிருவாங்க, நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு பயந்துட்டு சொல்லாமல் சில காரியங்களை விட்டுருவாங்க. என்னென்னமோ காரணம் கொடுக்குறாரு. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ் கிடையாது, அவங்க ஒரு அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. திடீர்னு இப்படின்னுவாங்க, திடீர்னு அப்படின்னுவாங்க. அவங்க சொல்கிற சாட்சியை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அவங்கள்ட்ட ஒரு தேவையில்லாத ஒரு துணிச்சல் இருக்கு அப்படின்லாம் எழுதுறாரு. இப்போ அந்த காலத்தில் இந்த ஆள் பெரிய ஒரு ஹிஸ்டாரியன் பாருங்க, ஜோசிஃபஸ். அவர் வந்து அன்றைக்கு இருந்த அந்த சமுதாய அந்த ஒரு ஆட்டிடியூட், மனப்பான்மை எழுதுறாரு, ரெக்கார்ட் பண்ணுறாரு. பெண்கள் சாட்சியை நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை, ஏன்னா இது காரணம் அப்படின்ட்டு. அப்போ நான் நினைக்கிறேன் தேவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னா, பார்க்குறாரு, ஓஹோ உங்கள் சமுதாயத்தில் பெண்கள் சாட்சியை மதிக்க மாட்டீங்களா நீங்கள்? அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, உலக சரித்திரத்திலே மிக முக்கியமான சம்பவத்துக்கு பெண்களை தான் நான் மெயின் சாட்சி ஆக போகிறேன் பாரு அப்படின்னு. அதை தான் பண்ணது போல எனக்கு தெரியுது. தேவன் வேணுக்குனே அந்த காலத்தில் இருந்த சமுதாய எதிர்பார்ப்பை தலையில திருப்பினது போல தான் எனக்கு தெரியுது. நீ நினைக்கிறியா பெண்கள் சாட்சி நம்ப முடியாதுன்னு? அவங்க இதுக்கு பெஸ்ட்டாக கிடையாதுன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு இதுக்கான தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு நிரூபித்து காமிக்கிறேன்ற மாதிரி தேவன் பண்ண மாதிரி தெரியுது எனக்கு. இவங்க சாட்சியை வச்சு கிறிஸ்தவத்தை தொடக்கிறேன், இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலான்னு நிரூபித்து காமிச்சிடுறாரு கடைசியில் தேவன். அப்போ இவங்க வந்து இந்த பெண்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்கன்றது மட்டும் இல்லை, தேவன் வேணுக்குனே இது பண்ணதை போல தான் எனக்கு தெரியுது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இங்கே அது சொல்லப்படல, மார்க்கில், யோவானில் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இதை யோசித்து பாருங்க. சரி, காலியான கல்லறை கிட்ட போனவங்க ஃபர்ஸ்ட் யார்? பெண்கள். அது மட்டும் இல்லை, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு முதல் முறையாக யாருக்கு காட்சி அளித்தார்? ஒரு பெண்ணுகிட்ட. அந்த பெண் பேர் என்ன? மகதலேனா மரியாள். இது எப்படி தெரியும்? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 1-18 வாசித்தீங்கன்னா அதனுடைய அந்த விவரங்கள் சொல்லப்படுது. யோவான் அதிக விவரங்களை கொடுக்குறாரு நமக்கு. அவர் சொல்கிறார், ஈஸ்டர் ஞாயிறு அன்று இந்த பெண்கள்லாம் போகிறாங்க கல்லறைக்கு. காலி கல்லறையை பார்த்துட்டு இந்த மகதலேனா மரியாள் மட்டும் ஓடி போய் பேதுரு யோவான்ட்ட சொல்கிறாள், கல்லறை காலியாக இருக்குன்னு. அதை கேட்டுட்டு பேதுரு யோவான் ஓடி வராங்க, கல்லறை பார்க்குறாங்க. மகதலேனா மரியாளும் வராங்க. பேதுரு யோவான் தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகுறாங்க, கல்லறைக்குள்ளே போகிறாங்க, காலியாக இருக்குது. ஒரு துணி மடித்து வச்சதை பார்த்து யோவான் நம்ப தொடங்கிடுறாரு. ஆக்சுவலாக ஒருவேளை உயிர் தெழுந்துட்டாரோ, ஆனால் இயேசுவை பார்க்கல, நம்ப தொடங்குறார் யோவான். ஆனால் கல்லறை காலி, அவ்வளோதான் பார்த்தாங்க. வெளியே வராங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. யார்? பேதுரும் யோவானும். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மட்டும் அங்கே தோட்டத்தில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, பெண்கள் சொல்லுவாங்க, அழுவாங்க, இமோஷனல், அழுதுகிட்டு இருக்கிறாங்க தோட்டத்தில் நின்றுக்கிட்டு. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அங்கிட்ட பேசுகிறார், அந்த பெண்ணுக்கிட்ட, மரியாள்கிட்ட. யாருன்னு தெரியாமல் அவங்க பாட்டு பேசுகிறாங்க. பார்த்தா அவர் தான் இயேசு. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இயேசு முதல் முறையாக யார்கிட்ட காட்சி அளிக்கிறார்? மகதலேனா மரியாள். நான் இதை ஏன் சொன்னேன்னா, ஏன் கேள்வி என்னன்னா, ஏன் வேணுக்குன்னே இப்படி பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் வேணும்னா பேதுரு யோவான்ட்ட காட்சி அளிச்சிருக்கலாம்ல. அவங்களும் வந்தாங்க, இவங்களும் வந்தாங்க, எல்லாரும் காலி கல்லறையை பார்த்தாங்க. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நம்ப தொடங்கினது யோவான் போல தான் தெரியுது. மகதலேனா மரியாள் கூட இருந்த மாதிரி தெரியல. அங்கே வாசித்து பாருங்கள் யோவானில், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் யோவான் ஃபஸ்ட்டு நம்பிட்டாரு, நம்ம தொடங்கிடுறாரு. அப்போ ஏன் கேள்வி என்னன்னா, யோவான்கிட்ட காட்சி அளிச்சிருக்கலாம்ல ஃபஸ்ட்டு. இந்த பெண்ணுக்கிட்ட காட்சி அளிக்கிறார். இது என்னமோ வேணுக்குன்னே தேவன் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. 7 பிசாசு பிடிச்ச அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கிட்ட தான் முதல்ல அவர் காட்சி அளிக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை தேவனே வேணுக்குனே பண்ணுறாருன்னு சொல்கிறேன். வெறும் இவங்க வந்து அங்கே இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்கன்றது மட்டும் இல்லை, தேவனே வேணுக்குனே பண்ணுறாரு. உலகத்தின் எதிர்பார்ப்பை தலையில திருப்புகிறாரு. யார் உலகத்தின் பார்வையில் முக்கியம் இல்லை என்று தோன்றுகிறார்களோ அவங்கள முக்கியப்படுத்துகிறார். அவங்களுக்கு முக்கியமான பங்கை கொடுக்குறார், முக்கியமான ரோலை கொடுக்குறார். இதை நீங்கள் பழைய பாட்டிலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் பாருங்கள். தேவன் இப்படி தான், அவர் செயல்முறையே இப்படி தான். அவருக்குன்னு ஒரு சில வழிகள் இருக்குது, வேணுக்குனே பண்ணுவார் சிலதெல்லாம். யூத சமுதாயத்தில் முதல் பேரான குமார், முதல் பிறந்த அந்த குமாரன் தான் ரொம்ப முக்கியம் ஃபேமிலியில். அவனுக்கு தான் டபுள் சுதந்திரம், சொத்து, ஃபேமிலி சொத்து. ஆனால் தேவன் பாருங்கள், நிறைய தடவை அந்த 2வது மகனை தெரிந்தெடுப்பார்.
யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறாரு. அவன் பொய் பேசுகிற யாக்கோபு, ஏமாத்துற யாக்கோபு, ஆனாலும் யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறாரு. தாவீது ராஜாவை எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதினுடைய அந்த வீட்டுக்கு போறாரு. தாவீதினுடைய குடும்பம் வந்து தாவீதுன்னு ஒரு பையன் இருக்கானே சொல்லிக்கலாம். அவங்க மகன்கள்லாம் கொண்டு வாங்க அப்படின்றாரு தீர்க்கதரிசி. மற்ற எல்லா மகன்களையும் கொண்டு வராங்க, தாவீதை மட்டும் கொண்டு வரவே இல்லை. ஏன்? அவன் கடைசி மகன், சின்ன பையன், சொற்பாடுகளை மேய்த்துட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவன் உதவ மாட்டான். நிச்சயமா ராஜாவாகிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, அவனை விட்டுறலாம், அவனை கண்டு, இப்படி தான் அவங்க நினைச்சாங்க பாருங்க. ஆனால் தேவன் எப்படி நினைக்கிறாரு, எப்படி தீர்மானம் பண்ணுறாரு, எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு? அவன் தான் எனக்கு வேணுன்றார். கூப்பிடாங்க. நீங்கள் எல்லாம் உதவ மாட்டேங்கன்றீங்கள, தகுதி இல்லைன்றீங்கள, அவங்கள தான் நான் தேர்ந்தெடுப்பேன்றாரு. இந்த மாதிரி உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம் பாருங்க. இயேசுனுடைய வம்ச வரலாற்றில் மத்திய 1ஆம் அதிகாரத்தில் 4 பெண்கள் சொல்லப்படுறாங்க. ரூத், ரேகாப், தாமார், பத்ஷிபா. ஆக்சுவலாக அந்த காலத்தில் வம்ச வரலாறில் பெண்கள் பேரே எழுத மாட்டாங்க அநேக நேரத்தில். 4 பெண்கள் பேர் அங்கே வருது. 4 பெண்களும் ஒரு மாதிரியான பேக்ரவுண்டு. அதில் ஒரு பெண் வந்து வேசியாக இருந்து வந்தவள், இன்னொரு பெண் வந்து விபச்சாரத்தில் இன்வால்வ் ஆன ஒரு பெண். இதிலிருந்தெல்லாம் ஏதாவது நன்மையாக வர முடியுமா, ஒரு மேசியா இந்த லைனில் வர முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு யோசிப்போம். ஆனால் தேவன் இந்த லைன்ல இருந்து தான் இயேசுவை கொண்டு வருகிறார். சிலுவை தான் இதுக்கு மிக சிறந்த உதாரணம். உலகமே சிலுவையை ஒரு ஒரு பைத்தியமாக நினச்சி, ஒரு அவமானமாக நினச்சது, ஒரு தோல்வியின் ஒரு அடையாளமாக நினச்சது. ஆனால் இன்றைக்கு சிலுவை ஒரு மேன்மையான ஒரு அடையாளமாய் தேவன் திருப்பி விட்டார். வெற்றியின் அடையாளம், அன்பின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளமாயிடுச்சு இன்னைக்கு சிலுவை. அப்போ உலகம் எதை லேசாக நினைக்குதோ, உலகம் யாரை ஒதுக்குதோ, உலகம் இவங்கெல்லாம் உதவ மாட்டாங்கன்னு யாரை சொல்லுதோ, அவங்கள பார்த்து தேவன் தேர்ந்தெடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னமோ வேணே இதை தேவன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக பவுல் இதை பற்றி புதிய ஏற்பாட்டில் போதிக்கவும் செய்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பாருங்கள், 26ஆம் வசனத்திலிருந்து. இதை புரிஞ்சிக்காதவங்க சில நேரம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தலையில் சில காரியங்களை புரிஞ்சுப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலே எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 1:26 திரும்புங்க, அதுக்குள்ளே இதை சொல்லிடுறேன். நம்ம நாட்டிலே சில நேரம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழுப்பப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஓ, கிறிஸ்தவமா, அது வந்து இந்த ஏழைகள், படிக்காதவங்க, பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாதவங்க ரொம்ப போகிறது தானே அது கிறிஸ்தவம். அந்த மாதிரி ஆட்களுக்கு தானே அது, அந்த மாதிரி ஆட்கள் தானே அவங்க இதில் நிறையா இருப்பாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுது. சில அப்படி மற்றவங்க சொல்கிறப்போ உலகத்தில் நாமளும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறோம். அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப ஓவராக டிஃபென்சிவ் ஆகிடுறோம். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது முற்றிலும் உண்மை கிடையாது. ஏனென்றால் இயேசு வந்து எல்லாருக்காகவும் தான் வந்தார், எல்லாருக்காகவும் தான் மரித்தார், எல்லாருக்காகவும் தான் நம்ம பிரசவம் பண்ணுகிறோம். இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் தேவை. ஏழைக்கு மட்டும் இல்லை, பணக்காரனுக்கும் தேவை, படிக்காதவங்களுக்கு மட்டும், படித்தவங்களுக்கும் தேவை. சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எவ்வளோ உயர்வில் இருந்தாலும் அது அவங்களுக்கு தேவை இல்லையா? அப்போ அதை நம்பி தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அதை எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஓகே, ஆனால் அவங்க நம்பர்ஸை பாருங்கன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்குமெண்ட் எழுப்புறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, லுக் அட் த நம்பர்ஸ். ஒன்றும் இல்லைப்பா, நம்பரை பாருப்பா. 3/4 பேர் யார் சர்ச்சஸில்? 3/4 பேர் யார், எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறப்போ உண்மை என்னவென்றால், இந்தியாவில் நாம் அதுக்கு அதை மறுக்க முடியாது. நம்பர்ஸை பார்த்தா அதுதான் உண்மை. 1 கொரிந்தியரில் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, கொரிந்து சபையிலையும் அப்படி தான், கொரிந்து சபையிலையும் அப்படி தான். இதுக்கு பவுல் எப்படி பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:26. இப்போ இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, 3/4 பேர் வந்து ஒரு ஆர்டினரி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, சாதாரண மக்கள், ரொம்ப பெரிய ஒரு படிப்போ உயர்வோ இல்லாதவர்கள் தான் நிறைய பேர் உங்கள் சபைகளில். இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க. அன்றைக்கி பவுலையும் பார்த்து கேட்டிருப்பாங்க போல இருக்கு. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:26. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. என்ன சொல்கிறார் பாருங்க, உங்கள் அழைப்பை பாருங்கள். அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கீங்கன்னு பாருங்கள். உங்கள் அழைப்பைனா ரட்சிப்புக்குள்ளாக உங்கள் அழைப்பை பாருங்கன்றாரு.
சபைக்குள்ளே வந்துட்டீங்களா, உங்கள் அழைப்பை பாருங்கள். அதை சொல்கிறாரு. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லைன்னா என்னது, நீங்கள் முக்காவாசி பேர் பெரிய ஞானிகள் ஒன்றும் கிடையாதுன்றாரு. சில ஞானிகள் இருக்கிறீங்க, ஆனால் அநேகர் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை, சில வல்லவர்கள் இருக்கிறீங்க சபையில், சில பவர்ஃபுல்லான ஆட்கள் இருக்கீங்க சமுதாயத்தில், ஆனால் அநேகர் அப்படி இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை, சிலர் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அநேகர் அப்படி இல்லை. 27ஆம் வசனம் பாருங்கள். இதுக்கு என்ன பதில் சொல்றார் பவுல்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பவுல் இதை பெருசா டிஃபெண்ட் பண்ணல. இல்லை அப்படிலாம் கிடையாது, எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி சொல்லாம எப்படி சொல்றாரு பதில்? தேவன் தான் இப்படி தெரிந்து கொண்டார் போன்றாரு. ஏன் அப்படி தெரிந்து கொண்டாராம்? நீங்கள் யார் யாரை பைத்தியன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வேணுக்குனே தெரிந்து கொள்கிறார். ஏன்னா உங்கள் மத்தியில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, நீங்கள் யார் யார்கிட்ட பலனே இல்லைன்னு நினைக்கிறீர்களோ வேணுக்குனே அவர்களை தெரிந்து கொள்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28ஆம் வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தெரிந்து கொண்டார். இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இதுக்கு பல விதமாக பதில் சொல்லலாம். ஆனால் இதுக்கு ஒரு முக்கிய பதில் என்னன்னா, தேவன் தெரிந்து கொண்டார். போ ஏன் தெரிந்து கொண்டார்? அதுக்கப்புறம் 29 இன்னும் தெளிவாகுது பாருங்க. ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் இப்படி தேவன் தெரிந்து கொள்றார்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எல்லா மகிமையும் அவருக்கே போகணுன்றதற்காகவே இப்படி செஞ்சாராம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபை ஃபுல்லாக வெறும் உயர்வான ஆட்கள், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள், ரொம்ப படித்த ஆட்கள், ரொம்ப பெரிய பெரிய ஆட்களாக இருந்து அவங்க பெரிய காரியங்களை சமுதாயத்தில் சாதிச்சா மகிமை யாருக்குங்க உண்டாகும்? இல்லை அவங்க பெரிய ஆளுங்க செஞ்சுட்டாங்கன்னுவாங்க. ஆனால் நிறைய பேர் ரொம்ப சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து பெரிய ஒரு இது இல்லாமல் இருந்து அப்படி ரட்சிக்கப்பட்டு அவங்க போதிக்கப்பட்டு அவங்க சமுதாயத்தில் பெரிய காரியங்களை சாதிச்சு உயரும் போது மகிமை யாருக்குங்க உண்டாகும்? தேவனுக்கு தான். ஏன்னா ஊர் உலகத்துக்கே தெரியும் அவங்க முன்னே இருந்தனால இப்போ அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்கன்னா இது அவங்களா செய்யலைன்றது உலகமே பார்த்து புரிஞ்சுக்கும் அல்லவா? அங்கே தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும் அல்லவா? அதனால தான் தேவன் அப்படி தெரிந்து கொள்ளுகிறார், வேணுக்குனே பண்ணுகிறார். இப்போ இதை பற்றி நம்ம அவமானப்படணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம பெருசாக டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்குற வேலையில் இருக்கிறார் தேவன். ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, படித்தவங்க, பணக்காரங்க, உயர்வான நிலையில் இருக்கிறவங்களுக்கும் தேவன் தேவை. அநேக நேரத்தில் கடவுள் எனக்கு தேவைன்ற தாழ்மை அப்படிப்பட்டவர்களுக்கு ஈஸியாக வரமாட்டேங்குது. கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு ஈஸியாக வந்துடுது. கடவுள் எனக்கு தேவைப்பா, கடவுள் நம்ம பிழைக்க முடியாதுன்றது உணர்வு அவங்களுக்கு ஈஸியாக வந்துடுது பாருங்கள். அதனால அவங்க அதிகமாக வர்றாங்க. அப்படிலாம் கூட விளக்கம் சொல்லலாம், கரெக்டு தான். ஆனால் அதையும் தாண்டி தேவன் இப்படி தெரிந்து கொள்கிறார், அதன் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாகுது. அப்போ இந்த பெண்களையும் தேவன் அப்படி தெரிந்து கொண்டார். உலகம் அவர்களை லேசாக நினச்சது, அவர்களை மட்டமாக நினச்சது, பெண்கள் சாட்சியெல்லாம் உதவாது, நம்ப முடியாதுன்னு நினச்ச உலகத்தில் மிக முக்கியமான சம்பவம், இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கான மிக முக்கியமான சாட்சியே இவங்க தான் போன் வச்சுட்டார் தேவன். நீ நம்புறதுனா நம்பு, இல்லைன்னா உங்கள் லாஸ், நம்பாட்டி உங்கள் லாஸ். நான் இவங்கள தான் பயன்படுத்துவேன், முடிஞ்சது கதை. எப்படி இருக்கு அவருடைய வழிகள்? இதெல்லாம் இது எல்லாருக்கும் பிடிக்காது. அவருடைய வழிகள் எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா சில நேரம் கொஞ்சம் மேல் நிலையில் இருக்கிறவர்கள் இந்த கீழிருந்து உயர்றதை பார்க்குறப்போ, இன்னொருத்தர் கீழ் நிலையிலேருந்து உயர்றதை பார்க்குறப்போ அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க மனசில் வேறு என்னென்னமோ இருக்குது, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குது. இல்லை அவங்களுக்கு இது கிடச்சிருக்கூடாது, நாம தான் நல்லா டாப்பில் இருக்கணும், அவங்க உயரணுன்ற நல்ல எண்ணம் இருக்க மாட்டேங்குது பாருங்க. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய கொள்கையே என்ன? நம்ம எல்லாருமே உயரலாமே, இயேசு எல்லாருக்காகவும் வந்தார், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாமே, எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாமே, நாம நல்லா இருக்கோம், இப்போ கீழே இருக்கிறவங்களும் மேலே வரட்டோமேன்றது தான் கிறிஸ்தவத்தினுடைய போதனை. ஆனால் இது உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு இது பிடிக்காது. இது ஒன்றும் இல்லை, சில நேரம் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே சிலருக்கு பிடிக்காது.
கீழ்நிலையில் இருக்கிறவங்க உயரும்போது கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்களுக்கே சிலதுக்கு பிடிக்காது. ஒன்றும் இல்லை, அந்த இயேசு சொன்னார்ல அந்த கதை, கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவோம். அதில் அந்த கெட்ட குமாரன் தகப்பன்றது தூரமாக ஓடி போய் வாழ்க்கையை வீணாக்கிட்டு திரும்ப வரான். அந்த தகப்பன் அந்த மகனை ஏற்றுக்கொண்டு அரவணைச்சு திரும்ப குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டார் என்பது அந்த சோகால்டு நல்ல குமாரனுக்கு பிடிக்கல. நல்ல குமாரன் சொல்கிறோமே, அவனுக்கு பிடிக்கல. அதுலேயே தெரியுது அவர் நல்ல குமாரனே கிடையாதுன்னு. சந்தோஷப்பட்டிருக்க வேண்டாம், தொலைஞ்சு போன நம்ம சகோதரன் திரும்ப வந்துட்டானே, செத்துட்டான்னு நினச்சோம் திரும்ப வந்துட்டானே, பரவாயில்லையே பொழைச்சிக்கிட்டானே, திரும்ப குடும்பத்துக்கு வந்துட்டானே, திரும்ப அவனுக்கு வாழ்வு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இதெல்லாம் பெறத்துக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவனை எப்படி நீர் இப்படி ஏற்றுக்கொள்ளலாம், இப்படி அரவணைக்கலாம், இப்படி அன்பு காட்டலாம், இப்படி அவனுக்கு ஒரு பார்ட்டியை வைக்கலாம், இப்படி அவனை கொண்டாடலாம்? கசப்பு, வெறுப்பு, பொறாமை, இன்செக்யூரிட்டி. நம்ம இப்போ டாப்பில் இருக்கோம், அவன் மேலே வந்துட்டான், அப்போ நமக்கு போட்டியாக வந்துடுவான். நல்ல குமாரனே கிடையாது. அவன் உள்ள சீரழிஞ்சு இப்படி கெட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல. உலகத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுளுடைய இந்த வழிகள் பிடிக்காது. கடவுள் கீழே இருக்கிறவர்களை உயர்த்தும் போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த கதையில் அந்த தகப்பன் என்ன சொல்கிறாரு? இயேசு சொல்கிற கதையில் தகப்பன் சொல்கிறாரு, அந்த சோக்கால் நல்ல குமாரனை பார்த்து என்ன சொல்கிறாரு? எப்பா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான்ப்பா சொந்தம், ஏன் கவலைப்படுற? நீனும் நல்லா இருந்துக்கலாம், அவனும் நல்லா இருந்துக்கலாம். அவனை நான் திரும்ப ஏற்றுக்கொண்டதில் என்ன தப்பு இருக்குது? 2 பேரும் வாங்கலாம், 2 பேரும் கொண்டாடலாம், எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம். இதுதான் கிறிஸ்தவம் பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கலாம், எல்லாரும் உயரலாம், எல்லாரும் முன்னேறலாம். யாருமே கீழே இருக்க வேண்டாம், யாருமே ஒதுக்கப்பட வேண்டாம், யாருமே தள்ளப்பட வேண்டாம். அப்போ நீங்க ஒருவேளை தள்ளப்பட்டு இருக்கிறீங்கன்னா, ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களை பெரிய விதத்தில் பயன்படுத்த போகிறார். இது 1 முறை 2 முறை இல்லைங்க, திரும்ப திரும்ப தேவன் செய்யறதுங்க. வேணுக்குன்னே செய்வாருங்க. மற்றவங்க உங்களை தள்ளுறாங்களா, ஒதுக்குறாங்களா, உங்களை லேசாக நினைக்கிறாங்களா, நீங்கள் கீழ் மட்டத்தில் இருக்கிறீங்களா, நீங்கள் உயர போகிறீங்க. நீங்கள் உயர போகிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் உயர போகிறேன். ஏற்கனவே சிலர் ஒருவேளை உயர்ந்தீங்கன்னா மற்றவங்க உயர்றதை பார்த்து சந்தோஷப்படுங்க. எல்லாத்த விட தேவனுக்கு மகிமை உண்டாகுதுன்றதை பார்த்து ரசிங்க, சந்தோஷப்படுங்க. சரி, இதுதான் 2 சிறிய பாடங்கள். இப்போ 2 பெரிய பாடங்களுக்கு வருவோம். பெரிய பாடம்னு சொல்கிறதுனால இதுக்கு ரொம்ப பெரிய நேரம் கொடுக்கப்படும் நினைக்காதீங்க. கொஞ்சம் பெரிய பாடமாக இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். பெரிய பாடங்கள். ஏன் இதை பெரிய பாடங்கள்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த சிறிய பாடங்கள் இந்த பெண்கள் வச்சு நாம் டிரைவ் பண்ணுறோம். ஆனால் இங்கே மெயின் பாயிண்ட்டு பெண்கள் கூட கிடையாது. ஆக்சுவலாக இந்த 3 பெண்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? ஏன்னா இயேசுவினுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு இவங்க மிக முக்கியமான சாட்சி. அந்த ரோல் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இங்கே பெரிய முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன சொல்ல வர்றேன், இவங்களை விட முக்கியம் என்னன்னா, இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? இயேசுனுடைய இந்த சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இந்த சம்பவங்கள் எல்லாமே உண்மையிலே நடந்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே சத்தியம். இதுதான் மிகப்பெரிய பாடங்கள் இங்கேருந்து கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் உண்மையிலே நடந்தது, இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. இந்த சம்பவங்கள்லாம் உண்மையிலே நடந்தது. இங்கே சொல்லப்படுறது எல்லாமே சத்தியம். இதெல்லாம், இந்த சம்பவங்கள்லாம் உண்மையிலே நடந்தது. இயேசு உண்மையிலே மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அதை பற்றி இங்கே சொல்லுகிறது எல்லாமே சத்தியம். மார்க் எழுதின சுவிசேஷமும் சரி, வேதமும் சரி, இதை பற்றி சொல்லுகிறது சத்தியம். இந்த 2 பாடங்களை கற்றுக்கணும். ஏன்னா பாயிண்டே, நான் மார்க் ஏன் இந்த 3 பெண்களை பெருசாக இங்கே கொண்டு வந்துக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார்? என்ன சொல்ல வர்றாரு? எப்பா பாரு, அவங்க பார்த்துட்டாங்க, இயேசு மரிச்சதை பார்த்துட்டாங்க, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்துட்டாங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததில் பார்த்துட்டாங்க. நேரில் பார்த்த சாட்சி இவங்க. நான் சொல்கிறது உண்மை. இயேசு உண்மையிலே மரிச்சார், இயேசு உண்மையிலே அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உண்மையிலே உயிரோடு எழும்பினார். நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் உண்மையிலே நடந்ததுப்பான்றது தான் மார்க் சொல்ல வராரு. அதுக்கு தான் இந்த 3 பேரையும் கொண்டு வராரு. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் உண்மையிலே நடந்த சம்பவம், இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. நேரில் பார்த்த சாட்சி சொல்கிறத வச்சு நான் எழுதுறேன்றார் மார்க். அதை நமக்கு காண்பிக்க விரும்புறதுனால தான் அவர் இப்போ இவங்களை கொண்டு வர்றாருங்க திரும்ப திரும்ப. அதனால தான் இவங்களுடைய பேரையும் சொல்கிறாரு.
இவங்க பார்த்தாங்க பார்த்தாங்க பார்த்தாங்கன்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எங்கெங்க பெயர்கள் வருதோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆட்கள் வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் பேர் பெற்றவங்களாக இருப்பாங்கன்றாங்க. அந்த கிறிஸ்தவ ஊர் உலகத்துக்கு அவங்க யாருன்னு தெரியும், அதனால தான் அவங்க பேரே இங்கே சொல்லப்படுது. மகதலேனா மரியாள்னா கிறிஸ்தவ ஊர் உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இந்த அடுத்த மரியாளும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நமக்கு தான் தெரியல எந்த மரியாள், இந்த மரியாளோ அந்த மரியாளோ அந்த மரியாளோ நம்ம தலையை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். சலோமேன்றது அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பேர் சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா பாயிண்ட்னா, உனக்கு டவுட் இருந்தால் அவங்கள போய் கேட்டுக்கொண்டுவார். அவங்க வாழ்கிறப்பவே எழுதப்பட்ட புஸ்தகங்கள்ங்க இதெல்லாம். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். யாரும் அவங்கள பார்த்து சொல்ல முடியாது, இல்லை இல்லை இயேசு வந்து சிலுவையில் மறிக்கிற மாதிரி வந்தார், ஆனால் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவங்க சொல்லுவாங்க, என்ன கதை பேசுகிறேன், நாங்கள் அங்கே நின்னோம் பார்த்தோம், மறிச்சதை பார்த்தோம், கத்தி மறைச்சாரு, அப்புறம் அவருடைய பாடி இறக்குனாங்க, அப்புறம் அவர் அடக்கம் பண்ண போகிறப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணோம், எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தோம், வச்சதை பார்த்தோம், கல்லை வச்சு மூடினதை பார்த்தோம், அப்புறம் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து பார்த்தா கல் தள்ளப்பட்டிருக்கு, பாடி இல்லை, எல்லாத்தையும் பார்த்தோம்ப்பா, என்கிட்ட வந்து சொல்லாதுன்னுவாங்க அவங்க. அதனால தான் பாருங்கள் இந்த 3 பேருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க நேரில் பார்த்த சாட்சி, பேரை சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவங்க இந்த பெண்கள் இப்படி முக்கிய சாட்சிகளாக இங்கே சொல்லப்படுறதே இது உண்மையிலே நடந்தது என்பதற்கு ஒரு முக்கிய ஆதாரம். சிலர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கட்டுக்கதைங்க. சிலர் வந்து ஓவராக எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஏசுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லைங்க போங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி, ரொம்ப புதுசாக ஏதாவது சொல்கிற மாதிரி. இன்றைக்கி எப்படி உலகத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, புதுசாக ஏதாவது சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ. இப்படி ஏசுன்னு ஒருத்தர் இல்லையா? முட்டாள்தனத்தில் பெரிய முட்டாள்தனம் அதுதான். எந்த சரித்திர வல்லுநரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார் என்பதற்கு ரோம சாம்ராஜ்யத்தின் அரசர்கள், பேரரசர்கள் இருந்ததை விட பெரிய பெரிய ஆதாரங்கள்லாம் உண்டு. அப்போ முக்கால்வாசி பேர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க எப்படி சொல்லுவாங்க, சரிங்க இயேசு இருந்தாருங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குது, சரிங்க இயேசு சூப்பராகவே வாழ்ந்தாரே வச்சுப்போமே, ஆனால் அவர் மரிச்சார்ல, மரிச்சார், அதுக்கு ஆதாரம் இருக்குல்ல, இருக்குது, ரைட்டு, அது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன், மரிச்சார்ன்றது ஒத்துக்கிறேன், ஆனால் உயிரோட எழுமுனார்ன்னு சொல்கிறது தான் நீங்கள் கதை கட்டிட்டீங்க அப்படின்றாங்க. உங்கள் கிறிஸ்தவ கூட்டம் 2000 வருஷம் முன்னால் ஒரு கதையை கட்டி அவர் உயிரோட எழுமுன மாதிரி அப்படியே இந்த மதத்தை பரப்பி விட்டாங்க. அப்போ இதை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, உயிரோட எழுமுனார்ன்றதை நீங்கள் கதை கட்டிட்டீங்க. ஆனால் அந்த காலத்தில் இவர் உயிரோட எழுமுன மாதிரி ஒருத்தர் கதை கட்டணும்னா எப்படி கட்டியிருப்பாங்க? நிச்சயமாக இப்படி வந்திருக்காது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வர மாதிரி பெண்கள் தான் முக்கிய சாட்சிகள், அவங்க தான் 3த்தையும் பார்த்தாங்க, அவங்க தான் காலியான கல்லறைக்கு ஃபஸ்ட்டு போய் ஆஜராக நின்று பார்த்தது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த உலகத்தில் பெண்களுடைய சாட்சிக்கு மதிப்பில்லை. அப்படி சொன்னாலே நம்ப மாட்டான். அப்போ யார் அந்த மாதிரி கதை கட்டுவா? கதை கட்டணும்னா இன்னொருத்தர் நம்புகிற மாதிரி இருக்கணும் இல்லையா? இது உண்மையிலே நடந்ததுன்னு மற்றவங்களை நம்ப வைக்கணும், நடக்காதது நடந்ததுன்னு நம்ப வைக்கணும்னா எப்படி கதை கட்டியிருப்பாங்க? ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு இருந்தப்போ அவன் சொல்லியிருப்பான், எப்பா உண்மையிலே பெண்கள் பார்த்தா கூட மாற்றிடாத, நீ பெண்கள் தான் முதல்ல பார்த்தாங்கன்னு சொன்னதுனாலே நம்ப மாட்டான் சிலர், மாற்றிடு, அவங்களுக்கு ஒதுக்கிடு, வேண்டாம். ஆனால் இங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பெண்கள் தான் 3த்தையும் பார்த்தாங்க, பெண்கள் தான் முதல்ல பார்த்தாங்க, பெண்களுடைய சாட்சியை வச்சு தான் இந்த சீஷர்களே போய் அடுத்தது பார்த்தாங்க, இவங்க தான் முக்கிய சாட்சிகள்னு வருது. ஏன்? இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்குது, இது இப்படி தான் நடந்திருக்க வேண்டும், நடந்ததை அப்படியே பதிவு செஞ்சிட்டாங்க, இப்படி யாரும் கதை கட்டியிருக்கவே முடியாது, நடந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து வேதத்தில் சொல்லிட்டாங்க. ஜனங்க அதை நம்புறாங்களா இல்லையான்றதெல்லாம் ரெண்டாவது. ஆக்சுவலாக அந்த காலத்து சமுதாயத்தில் அதை நம்புறது கொஞ்சம் கஷ்டம், பெண்களுடைய சாட்சியாக இருக்கிறதுனாலேயே. ஆனாலும் சத்தியம் சத்தியம் தானே. இந்த புஸ்தகம் சத்தியத்தை மட்டும் பேசுகிறது, கதையை கட்டுவதில்லை. இயேசுவை குறித்த இந்த போதனைகள் எல்லாமே, இந்த வரலாற்று எல்லாமே சத்தியம்ங்க, உண்மையிலே நடந்ததுங்க, கட்டப்பட்ட ஒரு கதை கிடையாது. உண்மை சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள்
பார்த்ததை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க. பெண்களுடைய சாட்சி முக்கியமான சாட்சி ஆயிட்டதே இங்கே அப்படி காண்பிக்கப்படுறதே இதற்கு ஒரு ஆதாரம். இது கட்டப்பட்ட ஒரு கதை கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். இப்படி உண்மையிலே நடந்துருச்சு, அதனால் இப்படி எழுதி வச்சுட்டாங்க. நீங்கள் நம்புறீங்கன்னா நம்புங்க, இல்லை நம்பாட்டி போங்கன்னு விட்டுட்டாங்க. நம்பலைன்னா ஜனங்களுடைய லாஸ். ஆனால் இதுதான் சத்தியம். இந்த புஸ்தகம் எப்படியும் எப்பொழுதும் சத்தியத்தை பேசும். பொந்தியு பிலாத்து அப்படின்ற பேரெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? கட்டப்பட்ட கதையெல்லாம் பாருங்கள். இந்த கட்டு கதையெல்லாம் என்ன எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ஊர் பேரும் வராது, ராஜா பேரும் வராது. ஆனால் பைபிளில் நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான், எத்தனை பெயர்கள். இந்த ஊரில் தான் பிறந்தார், பெத்லகேம், அப்புறம் நாசரத்தில் தான் வளர்ந்தார், கலிலேயாவில் தான் ஊழியம் பண்ணார், அப்புறம் எருசலேமில் போய் அதுவும் கொல்கோத்தா மலையில் தான் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் எந்த காலத்தில் அறையப்பட்டார்? பொந்தி பிலாத்து தான் அங்கே யூதேவனுடைய ஆளுநராக இருந்தார். ஊர் உலகத்தை கேட்டுக்கொண்டாரு. பொந்தி பிலாத்து தெரியாத ஆள் இருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் கவர்னர். அவர் இருக்கிறப்போ தான் இது நடந்தது. சரித்திரத்தில் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அதை தான் மார்க் சொல்ல வர்றாரு. அதனால தான் பெண்களுக்கு முக்கியத்துவம். பாரு, இவங்க பார்த்தாங்க, இதை நம்பு, இது உண்மையிலே நடந்ததுன்னு சொல்ல வர்றாரு. இது ஏன் முக்கியம்? ஏன் இதை நான் பெருசாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா இது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தனித்தன்மை. என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற நம்பிக்கைகள், மற்ற கொள்கைகள்லாம் பெருசாக அவங்களுடைய விசுவாசம் வந்து சரித்திரத்தை பேஸ் பண்ணி கிடையாது. நம்ம விசுவாசம் வந்து சரித்திரத்தை பேஸ் பண்ணி இருக்குது. இயேசுன்னு ஒருத்தர் உண்மையிலே வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போறார். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை எடுத்துட்டா கிறிஸ்தவமே போயிடும். ஆனால் மற்ற இந்த கொள்கைகள், நம்பிக்கைகள்லாம் அப்படி கிடையாது. ஒருவேளை நீங்கள் மற்ற மதங்கள், கொள்கைகளில் போயிட்டு அங்கே இருந்த முக்கியமான நபர் வாழவே இல்லை, இதெல்லாம் செய்யவே இல்லை, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை நிரூபிச்சுட்டா கூட அங்கே இருக்கிற மற்ற அந்த நம்பிக்கையில், அந்த கொள்கையில் இருக்கிற அவங்களே என்ன சொல்லுவாங்க? எப்பா அதனால என்னப்பா, அந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணிட்டு போயிடு. இப்போ அவர் இருந்தாரா இல்லையான்றது பெரிய முக்கியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு அவர் டீச்சிங் உதவுதில்லை, அவர் டீச்சிங்கை ஃபாலோ பண்ணிட்டு போ. ஆனால் கிறிஸ்தவத்தில் நாம் அப்படி சொல்ல முடியாது. இயேசு இருந்தாரா இல்லையான்னு யாருக்கு கண்டா? இயேசு வந்து மரித்தாரா, உயிர் தெழுந்தாரான்னு யாரு கண்டா? என்ன முக்கியம்னா அவர் டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம், எல்லாரையும் அன்பு கூர்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். 1 Corinthians 15 பவுல் சொல்கிறாரு, இயேசு உயிரோடு எழும்பலைன்னா நம்ம பாவங்களில் தொடர்ந்து இருக்கிறோம், பாவமே மன்னிக்கப்படல. இயேசு உயிரோடு எழும்பலைன்னா நம்முடைய பிரசங்கம் எல்லாம் வீண். இயேசு உயிரோடு எழும்பலைன்னா சபையை மூட்டு போயிடலாம். நம்ம பண்ணுற ஊழியத்துக்கு அர்த்தமே கிடையாது. இங்கே நீங்கள் வந்திருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லை, எதுக்குமே அர்த்தம் இல்லை. கிறிஸ்தவம் வந்து இது ஒரு அந்த விதத்தில் தனித்தன்மை வாய்ந்தது. நம்முடைய விசுவாசம் எல்லாமே இந்த சரித்திரத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இயேசுன்னு அந்த ஒரு நபர் மேலே பேஸ் பண்ணியிருக்கு. அவர் நிச்சயமாக வாழ்ந்திருக்கணும், மரிச்சிருக்கணும், உயிரோடு எழும்பி இருக்கணும், அவர் இன்றைக்கு இருக்கணும். இல்லைன்னா இது எல்லாமே வேஸ்ட்டு. அவர் ஃபெய்த் இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் ஹிஸ்டரி. பாருங்க, விசுவாசம் நிறைய பேசுகிறோம் இல்லையா? ஆனால் அந்த விசுவாசம் வந்து உண்மையான ஒரு நபர் மேலே இல்லைன்னா அது ஒரு போலி விசுவாசம், அதுக்கு வேல்யூவே இல்லை. பாருங்க, நல்லா விசுவாசிக்கணும், தொடர்ந்து விசுவாசிக்கணும், அதிகமாக விசுவாசிக்கணும், விசுவாசத்தில் வளரணும், இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா? இயேசுன்னு ஒருத்தர் உண்மையிலே வாழலைன்னா, மறிக்கலைன்னா, உயிரோடு எழும்பலைன்னா இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. தூக்கி எறிஞ்சிடலாம் இந்த விசுவாசத்தெல்லாம். It is the object of our faith that is most important. Only then the strength of our faith will begin to matter. நாம விசுவாசிக்கிற நபர் உண்மையாக இருந்தால் தான் நாம விசுவாச அளவு முக்கியமாகி ஆகிவிடுகிறது. அப்போ இயேசுன்னு ஒருத்தர் இல்லைன்னா நாம் வந்து தலையில் நின்று விசுவாசிக்கலாம், அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் உண்மையிலே வந்தார்னா, அவர் உண்மையிலே தேவகுமாரன் என்றால், அவர் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் வந்து யாரும் வாழாத அளவுக்கு பர்ஃபெக்டாக வாழ்ந்து, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபித்து, அதற்கப்புறம் போய் கல்வாரி சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரிச்சார்னா, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார்னா, இன்றைக்கு உயிரோடு இருந்து சகலத்தையும் ஆளுகிறவராக இருப்பது உண்மையானால், ஒரு நாள் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறது உண்மையானால், அப்போ வந்து நம்ம எவ்வளோ வேணா விசுவாசிக்கலாம், அதுக்கு வேல்யூ இருக்குது. விசுவாசிக்க அது அதிக வேல்யூ இருக்குது. கொஞ்சம் விசுவாசத்தா கொஞ்சம் பயனடைவோம், நிறைய விசுவாசத்தா நிறைய பயனடைவோம். ஏன்னா இது சத்தியம், இது ஒரு போலி விசுவாசம் கிடையாது. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? மார்க்கினுடைய பாயிண்ட் என்னன்னா, அங்கே நல்ல கவனிங்க, மார்க்கினுடைய பாயிண்ட் என்னன்னா, எப்பா இது உண்மையிலே நடந்ததுப்பா, நடந்ததை தான் சொல்கிறேன், இதை நம்புங்கப்பான்னு சொல்ல வர்றாரு. அதான் பாயிண்ட்.
இது உண்மையிலே நடந்தது என்ற வெளிச்சத்தில் வாழுங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் பாயிண்ட். நான் கேட்குறேன், இதெல்லாம் உண்மையிலே நடந்ததுன்ற வெளிச்சத்தில் வாழ்கிறோமா? நம்புறோமான்னு கேட்கலங்க. இது உண்மையிலே நடந்தது என்ற அந்த ஒரு வெளிச்சத்தில் உண்மையிலே நடந்தது போல வாழ்கிறோமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எல்லா விசுவாச அறிக்கையெல்லாம் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் அப்போஸ்டல்ஸ் க்ரீட், ஐ பிலீவ் இன் காட் ஆல்மைட்டி, creator of heaven and earth, I believe in Jesus, his only son, I believe in the Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நம்புறியா? நம்புறேன்னுவாங்க. இயேசு வானத்திலிருந்து பூமி வரைக்கும் பாடுபட்டு சிலுவையில் மரிச்சு உயிரோடு எழுப்பினான் நம்புறியா? நம்புறேன்னுவாங்க. எல்லாத்துக்கும் நம்புறேன்னுவாங்க. கரெக்டாக எல்லா ஆன்சரையும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காதது போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். சிலர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இயேசு உண்மையிலே மரிக்காதது போல உயிரோடு எழும்பாதது போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு உண்மையிலே மரிச்சிட்டாருன்னா என் பாவம் உண்மையிலே மன்னிக்கப்பட்டுருச்சு. இயேசு உண்மையிலே மரிச்சிட்டாருன்னா தேவன் என்னை அவ்வளோ நேசிக்கிறார், எனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு நேசிக்கிறார். இயேசு உண்மையிலே உயிரோட எழும்பி விட்டார்னா, இன்றைக்கு எல்லாத்தையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார்னா, அவர் உண்மையிலே நம்ம மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார், நம்மோட இருக்கிறார். அந்த ஒரு வெளிச்சத்தோடு வாழ்கிறோமா? இது உண்மையிலே நடந்தது போல வாழ்கிறோமான்னு கேட்குறேன். அப்படி வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய பர்சனல் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? நம்முடைய பர்சனல் சமாதானம் எப்படி இருக்கும்? என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்குல்ல. இயேசு எனக்காக மரிச்சார், என்ன அவர் நேசிக்கிறார், போ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் இது திருப்புவார். அவருடைய மரணம் எப்படி உயிர்த்தெழுதலாக திருப்பப்பட்டதோ என்னுடைய பிரச்சனையே நல்ல நாய் திருப்பப்படும். நம்புவோமா நம்ப மாட்டோமா? நம்முடைய ஒரு பர்சனல் நமக்குள்ளாக ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு விதமான ஒரு துணிச்சல் கூட சொல்லலாம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏசு தான் மரிச்சிட்டாரு, ஏசு தான் உயிரோடு எழும்பிட்டாரு, ஏசு தான் என்னோட இருக்கிறாரு, ஏசு எனக்குள்ளாவே இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், மேற்கொண்டுடலாம், முன் சென்றலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குமா இருக்காதா? நான் கேட்குறேன், அந்த அப்படி ஒரு தைரியத்தோடு வாழ்கிறீங்களா? ஒரு சமாதானம் உங்களுக்கு இருக்கா? என்ன இருந்தாலும் ஏசு மரிச்சார்ல, உயிர் தெழுந்தார்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு இந்த நடந்த சம்பவங்களை அப்ளை பண்ணுறீங்களா? இயேசு மரிச்சிட்டார்னா உண்மையிலே என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இயேசு மரிச்சிட்டார்னா உண்மையிலே என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், இயேசு மரிச்சிட்டார்னா உண்மையிலே எனக்காக சாபமாகி விட்டார், நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறும்படி இயேசு மரிச்சிட்டார்னா, அவர் உயிரோட எழும்பிட்டார்னா எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தம், இப்போ சாபமான நிலையை நான் அகற்றுகிறேன்னு சொல்கிறீங்களா? வாழ்க்கையிலிருந்து இந்த வியாதியை, இந்த ஏழ்மையை, இந்த இல்லாமைய, இதெல்லாம் மாறப்போகுதுன்னு நான் சொல்றேன்னு சொல்றீங்களா? அதை எதிர்க்கிறீங்களா? இயேசு மரிச்சார், எனக்காக பாவமானார், சாபமானார், நான் நல்லா இருக்கும்படி, நான் ஆசீர்வாதத்தை பெற்று வாழும்படி, நான் முன்னேறும்படி, நான் கடனிலிருந்து விடுபடும்படி, நான் சுகத்தை பெறும்படி, நான் பெரிய காரியங்கள் இந்த பூமியில சாதிக்கும்படி அவர் இவ்வளோ எனக்காக அவமானப்பட்டு மரிச்சார்னு சொல்றீங்களா? எப்படி ஒரு பெரிய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள், பெரிய ஒரு கோல்ஸோட வாழ்வோம் நம்ம. இது உண்மையிலே நடந்த மாதிரி வாழ்கிறோமான்னு கேட்குறேங்க. சிலர் இது உண்மையிலே நடந்த மாதிரி வாழல. சிலர் எப்படி பார்க்குறாங்க, என்னைக்கோ நடந்ததை வச்சு என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க? அதுதான் பாயிண்ட்டு. இது என்னைக்கோ நடந்ததாலும் இது சரித்திரத்திலே மிக முக்கியமான சம்பவம். இன்றைக்கும் என்றைக்கும் நமக்கு உதவுகிற காரியங்கள். இயேசு மரிச்சிட்டார்னா, உயிர் தெழுந்துட்டார்னா நமக்கு நம்பிக்கை உண்டு. எல்லாமே மாறிடலாம், எல்லாத்தையும் சந்திச்சிடலாம், எல்லாத்தையும் மேற்கொண்டுடலாம். மற்றவர்களோட நம்ம டீல் பண்ணுறோம், நம்ம குடும்பத்தோட டீல் பண்ணுறோம், இயேசு மரித்து உயிர் தெழுந்த மாதிரியா டீல் பண்ணுறோம்? உண்மையிலே நமக்காக அவர் மரிச்சார், இவ்வளோ அன்பு காட்டினார்னா அப்போ நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பு காட்டுவோம் அல்லவா? அவர் உண்மையிலே மரித்து உயிர் தெழுந்த மாதிரி நம்ம வாழ்கிறோமான்னு கேட்குறேன். அவ்வளோதான் கேட்குறேன். அவர் உண்மையிலே நம்மோட இருக்கிறார்ன்ற அந்த உணர்வோடு வாழ்கிறோமான்னு கேட்குறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலை உண்மையிலே நடந்தது, அதை நம்பி அதன் அடிப்படையில் வாழ்கிறோமா? இப்போ அடுத்த சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் அடக்கத்தை பற்றி பேச போகிறேன். இயேசுனுடைய அடக்கம், அப்புறம் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பல ஆதாரங்களை நான் சொல்ல போகிறேன், கொடுக்க போகிறேன். பாருங்கள், பல விதமான ஆதாரங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, நான் இது உண்மையிலே நடந்ததுன்னு இன்றைக்கே நம்புங்க. நீங்கள் நம்ம நம்புகிறோம் இல்லையா? கிறிஸ்தவன் அதுதான். இயேசுனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை நம்புகிறோம்.
ஆனால் இது உண்மையிலே நடந்த மாதிரி வாழ்கிறோமான்றது தான் கேள்வி. உண்மையிலே நடந்த மாதிரி வாழ்கிறோமா? உண்மையிலே நடந்த மாதிரி வாழ்கிறோன்னா நாளைக்கு வேலைக்கு போகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். இயேசு என்னோட இருக்கிறார், எல்லாத்தையுமே நன்மையை திருப்புவார். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஒருவேளை சில பாடுகள், சில கஷ்டங்கள், எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்குது. எல்லாத்தையுமே அவர் நன்மையாக திருப்புவார். எதுவும் வீணாக போகாது. என் வாழ்க்கையில் எதுவுமே வீணாக போகாது. அவர் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறார் தேவன். எதுவுமே அவர் கைவிட்டு போகல. என் கைவிட்டு போயிருக்கலாம், அவர் கைவிட்டு போகல. என்ன அவ்வளோ உயிராக நேசிக்கிறார். இப்படின்ற உணர்வோடு வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்? குடும்பத்தை நடத்தினா எப்படி இருக்கும்? பிரச்சனைகளை சந்தித்தா எப்படி இருக்கும்? அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில். இதை நம்ம எடுத்து பிரச்சனைகள் வரும்போது அவருடைய நாமத்தை தைரியமாக உச்சரிக்கணும். இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லணும். ஏன்னா அவர் சகலத்தையும் ஆளுகிறவர். அவருடைய நாமம் எல்லாத்துக்கும் மேலான நாமம். மரணத்தையே தோக்கடிச்சு அவர் எழும்பிட்டார்னா அப்புறம் எல்லாத்தையுமே நன்மையாய் திருப்பப்படும்ன்ற ஒரு நிச்சயம், ஒரு தைரியம் வந்துருச்சுன்னா நம்ம சரியாயிட்டோம்னா அப்புறம் அடுத்தபடி மற்றவர்களுக்கு அன்பு காட்டலாம். இல்லைன்னா நம்மளை கவனிக்கிறதுக்கே சரியாக போயிடுது. நான் இப்படி இருக்கேங்க அப்படி இருக்கேன்னு சொல்கிறதுக்கே சரியாக போயிடுது. மற்றவங்களை கவனிக்கவே முடியல. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கும்படி, வாழ்வு கொடுக்கும்படி நம்மளை பூமியில் வச்சிருக்கிறார் தேவன். எத்தனையோ பேர் ஒன்றும் வழி தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வேலை இடத்துல, உங்கள் வட்டாரங்களில் அவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையை ஊட்டலாம் பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அவங்கள ஸ்ட்ராங் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். மார்க்குடைய பாயிண்ட் என்னன்னா, இது உண்மையில் நடந்ததுப்பா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைப்பா, கட்டுக்கதை கிடையாதுப்பா, நீ இதை நம்புப்பான்றார். கடைசி இதை சொல்லிடுறேன். மார்க் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னா, முதல் நூற்றாண்டில் ரோமாபுரியில் இருக்கிற சபையார் அநேகமாக அவங்களுக்கு தான் எழுதப்பட்டதுன்றாங்க. எப்போ எழுதப்பட்டதுன்றாங்கன்னா, அநேகமாக ரோமர்களால் அவங்க உபத்திரவப்படுத்தப்பட்ட அந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்றாங்க. ரோம அரசாங்கம் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்திட்டு இருந்தது. அவங்கள்ட்ட இருக்கிற லேண்டை பிடுங்கிட்டு இருந்தது. அவங்க சிலரை சிறையில் அடைச்சிட்டு இருந்தது, சிறையில் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் இதை எழுதி அங்கே அந்த சபைக்கு அனுப்புகிறாருன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர்றார் மார்க்கு? எப்பா இது உண்மையிலே நடந்ததுப்பா. அவர் உண்மையிலே மரிச்சார். வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், தண்ணீர் மேலே நடந்த அந்த தேவன், காற்றையும் கடலையும் அதட்டின அந்த தேவன் உனக்காக கல்வாரி சிலுவையில் மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஆகவே நீ என்ன வந்தாலும் இயேசு மேலே இருக்கிற உன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காத. அரசாங்கமே உனக்கு எதிராக வந்தாலும் நீ ரோம் அரசாங்கத்தை கண்டு பெருசாக பயந்துடாத. அவங்கள்ட்ட இருக்கிற பணமும் பேரும் ஒரு பம்ப், ஒரு பிரம்மாண்டத்தை கண்டு பயந்துடாத. நீ என்னத்தை இழந்தாலும் பயந்துடாத. இந்த இயேசுக்காக வாழ்றது ஒர்த்து. அவர் தான் மெய் தேவன், அவர் தான் உண்மையான கடவுள். இதெல்லாம் தற்காலிகமாக பிரச்சனைகள் வரலாம், உபத்திரம் வரலாம். ஒரு வேளை உயிரே எடுத்தா கூட ஒன்று நீ கடைசியில் ஒன்றும் இழக்க மாட்ட. அதை விட தாண்டி கோடி மடங்கு நீ பெறுவாய். இயேசுக்காக வாழ்றது ஒர்த்து. இயேசுக்காக சாகணும்னாலும் அது ஒர்த்து. என்ன வந்தாலும் இயேசுன்னு பேரில் உனக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு கொடுக்கவே கொடுக்காத. ஏன்னா இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை. அவர் உண்மையிலே உன்னை நேசிக்கிறார். உண்மையிலே உனக்காக பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். உண்மையிலே அவர் ஆளுகிறார். உண்மையிலே அவர் எல்லாத்தையும் நன்மையாய் திருப்புவார். நீ நம்பிக்கிட்டே போ. நீ என்ன வந்தாலும் விட்டு கொடுக்காத. உன் விசுவாசத்தை மட்டும், அதை சொல்கிறதுக்கு தான் எழுதினாருன்றாங்க. அப்போ அவங்களுக்கே அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும்னா, நாம் அவங்க லெவலில் ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் சந்திச்சுட்டு இல்லை, முக்கால்வாசி பேர் இல்லையா? அப்படி பெரிய ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் ஒன்றும் நம்ம இல்லை. அப்போ நிச்சயமாக நமக்கு எதிராக வர சூழ்நிலைகளை தைரியமாக நாம் மேற்கொள்ளலாம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதெல்லாம் உண்மையிலே நடந்தது என்ற அந்த உணர்வோடு வாழச் செய்ய ஆண்டவரே. இந்த வெளிச்சத்தோட அது உண்மையிலே நடந்தது போல நீர் உண்மையிலே எங்களுக்காக மரிச்சீர்னா நீர் எங்களை எவ்வளோ நேசிக்கிறீர், எந்த அளவுக்கு எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், எந்த அளவுக்கு எங்கள் பாவத்தெல்லாம் நீக்கி விட்டீர், எந்த அளவுக்கு எங்கள் சாபங்களை நீர் ஏற்று சுமந்து தீர்த்து விட்டீர், எந்த அளவுக்கு எங்களுக்காக ஆசீர்வாதங்களின் நன்மைகளை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம்.
உம்மை நம்பி கொண்டு விசுவாசித்து கொண்டு தொடர்ந்து இதுக்குள்ளாக பிரவேசிக்க, தைரியமாக உம்மை பின்பற்ற, விசுவாசத்தில் முன் செல்ல கிருபை செய்ய ஆண்டவரே. அதிகமாக உம்மை விசுவாசிக்க, உன் பேரில் இருக்கிற விசுவாசத்தை விட்டு கொடுக்காம இருக்க, விசுவாசத்தை காத்து கொள்ள கிருபை செய்யும். வெற்றிகளுக்கு நேராக நடத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து வெளிச்சத்துக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக நடத்தும். ஞானத்தை தாரோம். வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஞானம், ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஞானத்தை தாராண்டவரே. தொடர்ந்து முன் செல்ல வையும். உடைய நாம் எங்கள் எல்லாரும் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.